முன்னாடி இருந்த குழந்தைங்களோட ஆக்டிவ்னஸ் கம்மி, இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அதுவும் ப்ரீமெச்சோர்டாக இருக்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். வரக்கூடிய வீடியோவில் குண்டு, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, கருப்பாக இருக்க, வேறு நிறத்தில் இருக்க, இதெல்லாம் சொல்லும்போது அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே பிஸ்னஸ், சரியா? அதுவும் இந்த கிளாஸு, அது சார்ந்த உள்ளாண்டான மார்க்கெட்டிங், இது எல்லாமே அவங்க ட்ரைங் டு ஏர்ன் மணி த்ரூ சென்சிட்டிவ் பீப்புள், இல்லை எமோஷ்னல் பீப்புள். என் ஒய்ஃபுக்கு வந்து சுகப்பிரசவம் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஏன்னா என்னோட கேஸில் தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஒய்ஃபுடைய வயிற்றில் வந்து தண்ணி இல்லை. அல்டிமேட்லி எல்லாரும், நான் 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு மெட்ரிகுலேஷன்லேயே படித்தாலும் நான் இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பேசுறது இல்லை. பீரோன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுன்னா தெரியாது நமக்கு. பீரோனா பி, ஓகே, ROWன்ற, ஆனால் அது இல்லை அதோட ஸ்பெல்லிங். அது மெட்ரிகுலேஷன் படித்தாலுமே அது தெரியாது. நான் கேன் பி a குட் காப் அண்ட் அவள் வந்து பேட் காப்பாக இருக்கலாம். பட் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து சம்மோன் ஷுட் டேக் த அந்த டிசிஷனும், சம்மோன் வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும் நான் யோசிக்கிறேன். ஓகே, என்னோட குட் காப் கால் பண்ணுறேன். இது ஒரு 2 months முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 2 months 1 month இருக்கும். இந்த மாதிரி பியூர்லி மாம்ஸ்ன்னு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம். பட் அந்த பாட்காஸ்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் மாம்ஸ். அது யாரெல்லாம் வந்து குழந்தை வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாரோட கதைகளையும் கேட்கணும். முக்கியமாக ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளோ ஏதோ ஒரு சம்திங் ஃபேஸ் பண்ணவங்களோட கதைகளை கேட்குறது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவோ இல்லை யூஸ்ஃபுல்லாகவோ இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாதர், ஒரு டேடை வந்து நாங்கள் என்ன அகைன் நானும் ஒரு புது டேட்னால நம்ம 2 பேரும் பேசுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நான் இந்த உங்கள் கதையை நான் எப்போல்லாம் பார்க்குறேனோ, எப்போல்லாம் அதை பற்றி நினைக்கிறேனோ, எனக்கு வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் தெரியும். ஐ மீன் ரைட் ஃப்ரம் உங்கள் மேரேஜ்லேருந்து நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டிஸ், ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கதையை லைட்டாக சொல்லுங்களேன். லைக் எப்படி மேரேஜ் பண்ணீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் சைல்டு? ஓகே, மேரேஜ் வந்து ஆக்சுவலி லோ பட்ஜெட் நடவடிக்கைகள் தான், சரியா? ஏன்னா அவளுடைய ரிலீஜன் வேறு, என்னுடைய ரிலீஜன் வேறு. எதிர்பாராத சில இன்னும் மிஸ்அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால கடைசியில் எப்படி இல்லாமல் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா மேரேஜ் முடித்தோம். ஸோ நான் முஸ்லீம் பேக்ரவுண்ட், அவள் வந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட். ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லதாகவும் அமைஞ்சது. இப்போ யாரெல்லாம் கத்தி தூக்கிட்டு நின்னாங்களோ அவங்க எல்லாருமே ஹலால் சிக்கன் வாங்கி தர லெவலில் தான் இப்போ நம்மளுடைய லைஃப் இருக்குது, சரியா? ஸோ ஃபார்வர்ட் பிளெஸ்ட் ஃபார் தட். ரெண்டாவது, அந்த ஒரு எங்களுக்குன்னு குழந்தை வரும், அதுக்குண்டான ஃபேஸுக்கு நாங்களாம் ரெடி ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர்ட் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது 2015, ஃபஸ்ட்டு பாப்பா வந்தது 2018. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் ஒன்ஸ். கல்யாணம் முடிஞ்சதுமே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நமக்கு தோதுவாக அமையணும். நான் படித்த படிப்புக்கு இங்கே எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ அஃப்கோர்ஸ் என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் வெளிநாடு போயிட்டேன். ஆனால் வெளிநாடு போயுமே என்ன ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேரேஜும் பண்ணியிருக்கோம் லவ் பண்ண பிள்ளையவே. இப்போ அவள் கூட இல்லை நாங்கள், ரைட்? ஸோ அப்போ நான் எப்படி அந்த பேரிகேடை உடச்சி ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் ஒரு பக்கத்தில் நம்ம ஒன்றா இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் அகெயின் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிடைக்கிற பட்சத்தில் நான் அவள் கூடயே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஓகே, செட்டில் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு பையன் வந்தான். அண்ட் ஃபஸ்ட்டு பையன் எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பாக்கே நாங்கள் ரெடியாக இல்லை. அதில் ஒரு ப்ரீமெச்சோர்ட் பாப்பாங்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு ஃபேஸ். ஆனாலும் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு பிளெஸிங் தான். ஏன்னா நாங்கள் ஒரு பொதுவாகவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர்லி பர்சன் யாராக இருந்தாலும் அவங்க ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சினிமா ஃபுல்லாக அப்படியே ரிவால்வ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற தாட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நான் பொண்ணு தான் தகப்பனை பார்த்துப்பா, பொண்ணு தான் வந்து தகப்பங்கிட்ட அட்டாச் ஆகிருப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாருக்குமே இருக்கிற தாட் மாதிரி ஃபீட் பண்ணி நமக்கும் அது வந்ததுனால வயிற்றில் ஒரு கை வச்சு கூப்பிட்டது கூட மரியம் தான் கூப்பிட்டேன். ஏன் மரியம்னா, நாங்கள் கிட்ட சொன்ன மாதிரி அவள் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். அப்போ 2 பேருக்குமே இல்லை 2 சைடு வீட்லேயுமே காமனாக இருக்கிற ஒரு பேரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்ன சொன்னால், ஓகே மரியம்ங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சு, அவங்க சைடில் அது மேரி, நம்ம சைடில் மரியம், இல்லை மரியம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் லெவலுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் வயிற்றில் கை வைக்கும் போதும் மரியம்னு கூப்பிடும் போது கிக் இருக்கும்.
அப்போ மைண்டில் ஃபிக்ஸ் ஆயாச்சு, கண்டிப்பாக இது என்னது பெண் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி லெவலுக்குலாம் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சரியா, காமன் மென்டாலிட்டி வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு கேஸ் வருது, இல்லை ஒரு ஒரு ஃபேஸ் வருது. அந்த கேஸில் எனக்கு அவளுக்கு வந்து ஒரு 7.5 monthsலேயே பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஸோ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. we are going to ப்ரொசீட் வித் சி செக்ஷன் சொல்லி சொன்னாங்க. இப்போ நமக்கு இருக்கிற பயம் சுற்றி நம்மளுடைய டாக்டர் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம். எல்லோரும் சொன்னாங்க, ஓகே இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, we have to proceed with the C-section சொல்லி சொன்னாங்க. அண்ட் we gave green signal கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்கா ஆம்பளை பையன். சரியா, ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹோப் இருக்கும். பட் பார்க்குறப்போ ஒரு ஆம்பளை பையன் சொல்கிற பட்சத்தில் பொடிசாக இருக்கிறான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமல் ஒரு கண்ணீர் வரும்ல. ஸோ அந்த ஃபீல் என்றைக்குமே இப்போன்னு இல்லை, சாகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபேஸ் இல்லை அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு லைட்டுக்கு கீழே வந்து அவனோட முகம். ஏன்னா என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க, டாக்டர் கூப்பிட்டு பார்க்குறப்போ இதான் அவங்க பையன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெண்டர்லாம் எப்படியும் எல்லாம் சொல்லுவாங்க, தெரியுதா என்ன பையன் தெரியுதா இல்லை என்ன பாப்பான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேஸ் இன்னுமே கண் முன்னாடி நிற்கும். அது நல்லதாகவும் அமைஞ்சிருச்சு. ஏன்னா நல்ல பரிபூர்ணம் அடைஞ்ச ஒரு பையன் கிடச்சிருக்கான். ஒரு 10 மாதம் கழிச்சு இன்ஸ்டெட் ஆஃப் கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி கிடச்சிருந்தேன்னா இந்த லெவலில் எனக்கு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு பொடிசான ஒரு உருவத்தை வெறுமான ஒரு 1.12 kg இருக்கக்கூடிய ஒரு ஒரு உருவத்தை கையில் வாங்கி அது மாற அணைக்கிறப்போ அது தந்த ஃபீல் வேறு. சரியா, ஸோ அந்த கங்காரு டச்சு, அந்த கங்காரு கேரு. ஏன்னா பையன் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அம்மா இன்னொரு பக்கம் ஒரு எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. சொல்லப்போனால் ஃபீடிங் ஸ்டேஜ் கூட அவங்கள பார்க்க விடலை. ஸோ நான் தான் சொல்லப்போனால் முதல் தாயாக இருந்திருக்கேன் அந்த இடத்துல. ஸோ ஆல்வேஸ் அ பிளெஸ்ஸிங். ரெண்டாவது பாப்பாவும் அதே மாதிரி தான். ஸோ அது வந்து டோட்டலி அவுட் ஆஃப் த சிலபஸ், பிளான்டே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் த சிலபஸில் வந்தால் அதுவும் நாங்கள் என்ன மைண்டை செட் பண்ணிட்டோம், சரி ஃபஸ்ட்டும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் கேர்ள் பேபியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அது ஒரு பையனாக அமைஞ்சான். ரெண்டாவது பாப்பா வந்து கண்டிப்பாக அதுவும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த ஜெண்டராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு, மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் 2 பேரும். ஏன்னா யார் ஒருத்தர் மேலேயும் நம்மளால் பிளேமை சாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது பாப்பாவுக்கு எந்த மெடிக்கேஷன்ஸும் இல்லை, லிட்ரலி 0 மெடிக்கேஷன்ஸ். நமக்குன்னு எழுதியிருந்தது நடந்தது. உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி பாப்பா அந்த 8th monthலேயே பிறந்துட்டா, கேர்ள் பேபி. ஸோ அப்போ தான் ஆன் ஸ்பாட்லேயே மரியம்னு காதலையே சொன்ன ஒரு ஹாப்பினஸும் கிடச்சிது. முதல் பையனுக்கு அப்போ என்ன ஒரு பெயர் வச்சுருந்தோம், அது அந்த நாள் வரைக்கும் நாங்கள் யோசிக்கல. சொன்ன மாதிரி மரியம்னே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இருந்தாலும் ஒரு காமனான ஒரு நேம் இருந்துட்டா 2 சைடு ஃபேமிலியிலுமே கோல் போட்டுக்கலாங்கிறதுக்காக ரியான்னு சொல்லி வச்சோம். சரி, ரியான்னு வெறுமனா ஒரு பேர் இருந்துட்டா அது அவ்வளோவா சூட்டபுளாக இல்லையே, கண்டிப்பாக இன்னொரு பேர் இருந்துட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு பல நாள் ஆசை, கனவு. நான் ஃபுட்பால் பிளேயர். அப்போ என் ஃபுட்பால் பிளேயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கார், ஓசில்னு சொல்லி. ஸோ அந்த ஓசிலும் கண்டிப்பாக. ஸோ அந்த பையனை பார்க்குறப்போ எனக்கு அந்த ஓசிலோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால ஐ லிட்ரலி வாண்டட் டு நேம் ரியான் ஓசில். என் ஒய்ஃபும் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்கல. ஸோ வி வெண்ட் வித் இட். செகண்ட் பாப்பாவுக்கு மரியம்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் நேம் என்ன இல்லை செகண்ட் நேம் என்ன அப்படின்னு வர பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நேம் Rல ஸ்டார்ட் ஆகுது பையனுக்கு. அப்போ செகண்ட் பேபிக்கும் Rலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி RYANRIFA அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து அந்த நேமிங் எல்லாமே போச்சு. 2 பாப்பாவுமே ப்ரீமெச்சூர்ட் பேபிஸாக இருந்ததுனால என்றைக்குமே அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசம் வந்து ரொம்ப அளவு கடந்தது தான். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் அந்த ப்ரீமெச்சூர்ட்னஸ் இருந்து நம்மளுடைய கங்காரு டச் அண்ட் கேர் கொடுக்குறப்போ ஒரு அதான் பொம்மிஸ் நைட்டில் சொல்கிற மாதிரி நான் ஒரு பெண்ணாக வளர்ற மாதிரி நான் ஒரு தாயாகவும் உணர்ந்தேன். ஸோ நான் தகப்பனை விட தாயாக தான் அதிகமாக இருந்திருக்கேன். என்ன பால் மட்டும்தான் கொடுக்கல, அதுதான் விஷயம். கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒருவேளை அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நிச்சயமாக கொடுத்தேன். ஆனால் அதையும் பண்ணேன் நான். ஏன்னா தாய் இன்னொரு வார்டில் இருக்கா, நான் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட் எடுத்து போய் சங்கில் நான் தான் கொடுத்து 2 பேருக்குமே நான் ஃபீட் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்ன நிறைய கதைகள் வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து புதுசு கிடையாது. நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய ஷேர் பண்ணுவீங்க. இவ்வளோ அது எமோஷ்னலுங்கிறது நேரில் பார்க்கும்போது அது ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட் எப்படின்னா, நீங்கள் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்குது, இன்னொரு ப்ரொஃபஷன் இருக்குது, ஆல்சோ காசு சம்பாதிக்கணும், இன்னும் உங்களோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆப்வியஸ்லி நியூ பர்சன்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ரேண்டிரியர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிங்க.
எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? லைக் ஏன்னா அகைன் இன்னொரு விஷயம் வந்து நான் பார்க்கும்போது நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆப்வியஸ்லி அந்த அந்த பிஸ்னஸ் அண்ட் அந்த ப்ரொஃபஷன் வந்து ரெக்யூர்ஸ் மோர் ட்ராவல். ஸோ எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்சிங் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை நான் வந்து எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்லாம் போயெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் தான் அது. ஆஸ் த பிஸ்னஸ் க்ரோஸில் இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் கிளைண்ட் ஒரு பக்கம் கால் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து நியூ என்கொயரிஸ் வரும், இன்னொரு பக்கம் வீட்டிலேருந்து டேடி எப்போ வருவீங்கிற காலும் வரும். ஸோ எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுன்றது வந்து இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி தான் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது எனக்கு அப்படின்னாக்கா, எனக்கு குழந்தைங்கள விட பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இது சும்மா வரும் பேப்பரில் எழுதிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா நான் இங்கே இருந்தேன், நான் என் தம்பி என் தங்கச்சிங்க எல்லாருமே ஊரில் தான் இருந்தோம். அப்பா எங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்க. அம்மா தான் கூட வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எப்போயாச்சும் லெட்டர் எழுதுவாப்புல. ஃபோன் கால்லாம் அப்பவும் கிடையாது, வீடியோ கால் கிடையாது. எப்பயாச்சும் வெளியில் போயிட்டு ஒரு பிசிஓவில் இருந்து கால் பண்ணுவாங்க, சவுதியிலேருந்து. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு லீவு, மற்ற நாட்களில் அவங்களால கூப்பிட முடியாது. பக்கத்து வீட்டில் ஃபோன் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அவசரப்பட்டு ஓடுவோம். ஏங்கியிருக்கேன், பல நாள் ஏங்கியிருக்கேன். சில நாள் நான் மிஸ் பண்ணுற பட்சத்தில் கூட செஞ்சுருக்கேன். ஏமா என்னைய கூப்பிடல வைக்கல, நான் தூங்கியிருந்தாலும் என்னை எழுப்பியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி உண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அப்போது தகப்பன் இல்லாமல் வளர்ற போது இருக்காரு, ஆனால் எங்கேயோ தள்ளி இருக்காரு. அப்போது ஒரு தகப்பன் பாசத்துக்கு ஏங்கியிருப்போம்ல. ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளூரில் இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர்ஸ் ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்களுடைய கதைகளை கேட்போம். நான் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி சயின்ஸ் சென்டருக்கு போனோம் இந்த வாரம், எங்கள் அப்பா அம்மா கூட போகணும்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஏக்கம் என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதை எப்படியாவது நம்ம நல்லிஃபை பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன், குறிக்கோளோடு இருக்கேன். அதனால் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் காலாக இருந்தாலும் முதல்ல பையன் கூப்பிட்டான் இல்லை பாப்பா கூப்பிட்டான்னா அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். இல்லாமல் இல்லை, இது எப்போ வேணாலும் வரும், இந்த என்கொயரி எப்போ வேணாலும் வரும். ஏன்னா குழந்தைங்களுடைய அழைப்பு இல்லை அவங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குமா? அதுவும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலையில் நம்ம தான் கேள்விப்படுறோம், 35 வயசில் மாரடைப்பு, 40 வயசில் மாரடைப்பு, லாஸ்ட்டு கிஸ்ஸு கூட குழந்தைக்கு கொடுக்க முடியல. இல்லை நான் வந்து அதுதான் நான் பார்த்த லாஸ்ட்டு தரணும் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்காத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கு. பணம் வந்துடும், ஏன்னா இதை விட ஒரு ஒஸ்ட் ஃபேஸில் இருந்திருக்கும். பட் குழந்தைங்களுடைய அந்த சிரிப்பு, அவங்களோட உள்ளக்கூடிய விளையாட்டுத்தனம், இல்லை அவங்க வெளியில் கூட்டு போங்கன்னு சொல்கிறது, இது கிடைக்கும். கண்டிப்பாக நான் அதனால தான் சொன்னேன், ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் என்கொயரி கால் வருது, இல்லை கிளையண்ட்டோட காலே வருது, வெயிட்டிங்கில் வீட்டிலேருந்து கால் வருது, அப்படின்னா நான் கண்டிப்பாக வீட்டோட கால் தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸாக இல்லை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் நமக்கு ஒரு சந்தோஷம், வேறு எதுவுமே இல்லை. பட் இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால கிடைச்ச ஒரு ஃப்ரீடம் நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக அந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக ஒரு 8 hours ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் இருப்போம், ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருப்போம், அங்கே போயிட்டு அவங்கள கட் பண்ணிவிட்டு நான் போக முடியாது, என் டீம் லீடை தாண்டி நான் போக முடியாது, இல்லை என் ப்ராஜெக்ட் மேனேஜரை தாண்டி நான் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான். என்றைக்குமே அதுக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் இன்னொரு விஷயம், நான் நிறைய பொது சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ஃபாதர்ஸ் ஆர் நாட் வெரி எமோஷனலி அட்டாச்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிங் வித் அம்மாக்கள் வந்து ஃபாதர்ஸ் வெரி நாட் எமோஷனலி அட்டாச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது வந்து யூஸ்வலாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மென் வந்து யூஸ்வலாக ஓன்ட் எக்ஸிபிட், அதை வந்து வெளியில் காட்டுறது வந்து அது யூஸ்வலாகவே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. அதை காட்டும் போது நம்ம யாரும் அதை கிண்டல் பண்ணுறதாவும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மென் வந்து எமோஷனலி நாட் ஓகே. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பாவுடைய ஜென்ரேஷனோ இல்லை நம்மளுடைய அண்ணனுடைய ஜென்ரேஷனோ இருந்திருக்கலாம். மென் யூஸ்வலி டோன்ட் இமோட்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்பா அக்செப்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற மென் அப்படி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா தே ஆர் ரெடி டு இமோட், இல்லை தே ஈஸிலி இமோட். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுன் நடந்தாலும் அழுதுடுறாங்க. தே ரன் டு தேர் ஒய்ஃப்ஸ், இல்லை தே ரன் டு தேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் தே இமோட். அதனால் அந்த விஷயத்தில் வந்து அவங்க இமோட் பண்ணல அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுமாதிரி இமோஷ்னலி அட்டாச்சாக இல்லை அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க, அதுவும் கிடையாது தான் இங்கே. ஏன்னா இன்னும் பெரிய லெவலில் ஒன்றும் அது ரெகக்னைஸ் பண்ணப்படாததுனாலும் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். விஸ்வாசம்னு ஒரு படம், ஒரு சீனு, அது நாள் வரைக்குமே அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அஜித் வந்து பார்க்கல,
குழந்தைய பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனரியோவில் ரிலேட் பண்ணுறாங்க. பொண்ணு ஸ்கூல் படிக்கிறப்பவும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாப்புல இன்னும் அடுத்தடுத்த காலகட்டம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயோ ஒரு அஜித் நின்று ஓரமாக நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அறியாமல் நம்மளை அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. சரி, அது யாருந்தான் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணுதில்ல, பண்ணி அது கண்ணீரை வளர வச்சிருது. அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதை எப்போ ரிலேட் பண்ணிக்க முடியும்னா, குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்கு நம்மளும் இதை பண்ணியிருக்கோம், இல்லை இதை பண்ணலாம்னு தான் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம்னு பார்த்தா மட்டும்தான், இல்லை ஒரு கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் இது வரும். இல்லாமல் இது வராது, கண்டிப்பாக இது வராது. ஸோ மென் ஆர் ஆல்வேஸ் இமோஷனல், பட் தே டோன்ட் வெளியில் ஆமாம் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டா பெட்டர் தானே, யாருக்கு நினச்சி என்ன கண்டிப்பாக பண்ணணும். அது த்ரூ ரைட்டப்ஸ் மூலமாக சொல்லலாம், இல்லை த்ரூ வேர்ட்ஸ், த்ரூ வீடியோஸ், த்ரூ ஆடியோஸ், எது வேணாலும் பண்ணலாம். ஆமாம். நீங்கள் இப்போ ஒரு புது சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, டிங்ஸ்ன்னு சொல்லி, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு. ஓகே, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டபுள் இன்கம் டபுள் கிட்ஸ், லைக் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க? அந்த டிங்ஸ் பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன். ஓகே, டபுள் இன்கம் நோ கிட்ஸுங்கிறத அவங்களோட அது சொந்த விருப்பமாக இருந்தாலும், நான் வந்து கிட்ஸ் பெற்றுக்கிறதுக்கு நான் இன்னும் தயாராகலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய விருப்பம், இல்லை சொந்த விருப்பம், சொந்த டெசிஷன், அதுக்குள்ளார நம்ம போக முடியாது. பட் நம்ம இதை பேசுவோம், டபுள் இன்கம் டபுள் கிட்ஸுன்றதை பார்க்குறோம் இல்லையா? யூஸ்வலாக வீட்டில் வந்து ஒரு பெட் வளர்க்குறாங்க. என்னதான் எவ்வளோதான் முட்டு கொடுத்தாலும் அது ஒரு அஞ்சறிவு இல்லை ஒரு ஜீவன் தான். பட் அது வந்து பதிலுக்கு ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்றதை அவங்க சொல்கிறாங்க, உறுதியாகவும் இருக்கிறாங்க. யாராவது போய் பேச போனால் டிஃபெண்டும் பண்ணுறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 6 அறிவு இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஒரு ஜீவன், ஜீவன்கள் சொல்லப்போனால். இப்போ அவங்க வளர்றாங்க, நமக்கு கிடைக்காத அதை அவங்களுக்கு கொடுத்து பார்க்கணுன்ற ஒரு அழகு இருக்குல்ல, அது வேற. நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்பேன், என் தகப்பன் என் கூடயே இருக்கணும்னு நான் பல வாட்டி ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கல, என் பிள்ளைக்கு அது கிடைக்குது. ஐம் லிட்டரலி ஹாப்பி. ஓகே, ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, அதுக்கு காய்ச்சல் தான், அதுக்கு இருமல் தான், ஆனால் கேட்குது, கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய கண்ணில் இருந்து ஏதோ ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல இவங்க ராக்கி, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பெட்டு வளர்க்குறாங்க, அதை பார்க்குறப்போ அது கண் அவ்வளோ பேசும் அப்படின்றாங்க. அது பேசுகிறப்போ இன்னும் தவழ்கிற ஸ்டேஜ்லேருந்தும் மேலே வரல, ஆனால் அதுங்களுடைய கண்கள்லேருந்து நம்ம அவ்வளோ புரிஞ்சுக்கிடலாம். ஸோ டபுள் இன்கம் டபுள் கிட்ஸுங்கிறத காட்டணும். சிங்கிள் இன்கம் இருந்து டபுள் கிட்ஸாக இருந்தாலும் அது ஒரு நமக்கு பிளெஸிங் தான். இப்போ உங்க ஒய்ஃபுமே ஒர்க்கிங் தான். கண்டிப்பாக. ஸோ எப்படி வீட்டில் இப்போ அவங்களும் வெளியில் போகணும், நீங்களும் வெளியில் போகணும், அந்த அந்த பசங்க அந்த பேரண்டிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஓகே, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் நான் என்றைக்குமே ஐ ப்ரிஃபர் ஒரு தனி குடும்பம். சரியா? அதாவது தாய் தாப்பன் கூட வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் விரும்பக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா தள்ளி இருந்து அழகு பார்க்கறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நல்ல ரேப்போவில் இருப்போம், பட் நமக்கு வீட்டில் வர போகிறவங்க அவ்வளோ ஒரு நல்ல ரேப்போவில் இருப்பாங்கங்கிறது சொல்லவே முடியாது. நானும் அதை அக்ரி பண்ணுவேன். எனக்கு வந்து சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அது சேஃப் அண்ட் பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆகும். அது ரொம்ப பக்கத்தில் போனால் அது இன்னும் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக மாறும். கண்டிப்பாக அது ரூம்மேட்ஸாக இருந்தாலும் அதுதான் நிலைமை. இப்போ ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரூம்மேட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியிலேயே நிறைய சண்டை வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டில் பிளட் ரிலேட்டடாக நம்ம போய் ஒரு கம்பைண்டாக ஒரு ரூம்குள்ளே இருக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்னா தள்ளி தள்ளி இருந்து பார்த்து அழகு பார்த்துட்டா அது இன்னும் வே பெட்டர். அதனால் நான் என்றைக்குமே சரி, என் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, இல்லை என் தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தாய் தாப்பனாக இருந்தாலும் சரி, சொல்ல அந்த ஒரே விஷயந்தான், அந்த ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். அவங்க எங்கேயா இருக்காங்க, இவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், லீவ் விட்டால் வரோம், ஊருக்கு பார்க்குறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ காலில் பார்க்குறோம், பேசுகிறோம், ஹாப்பி. இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா தனி குடும்பத்தில் இருக்கோம், தனியாக இருக்கோம். இந்த தனியாக இருக்கிற பட்சத்தில் பாட்டியோ தாத்தாவோ எப்பயாச்சும் அவங்களுக்கு மனம் போன போக்கில் அவங்க வருவாங்க. பொதுவாக சொல்லப்போனால் சவுத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு போகணுன்னாலே பாஸ்போர்ட் தேவையான்னு கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு இங்கேருந்து தாண்டி அங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகிற மைண்ட் செட்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் இருக்கிறது கோயம்புத்தூரில், எப்பயாச்சும் ஒருக்கா வருவாங்க. ஒரு 6 to 7 hours டிஸ்டன்ஸாக இருந்தாலும் 2 monthsக்கு ஒன்ஸ் இல்லை 3 monthsக்கு ஒன்ஸ் வருவாங்க. ஒரு நாள் 2 நாள் பேர பிள்ளைங்களோட இருப்பாங்க, போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸும் ஒரு பக்கம் அச்சீவ் ஆயிடுது, இன்னொரு பக்கம் நம்மளும் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்ற திருப்தியும் நமக்கு இருக்குது.
ஏன்னா நம்ம பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்கணும். வீட்லேயும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பேர்டனாக அந்த இடத்துல வரும். எப்படி மேனேஜ் டே டு டே லைஃப் எப்படி மேனேஜ்? கண்டிப்பாக அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த இடத்துல என் அப்பா அம்மாவும் கூட வந்து இருக்காங்க. இப்போ இவங்களை தாண்டி நான் ஒரு மேடுன்னு ஒருத்தங்களை போடுறேன்னா நிச்சயமாக அவங்கள்ட்ட இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நாங்கள் தான் இருந்துக்கிறோமே, பார்க்குறோமே, எதுக்கு இந்த இடத்துல ஒரு மேடு அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியாதுன்னா, முன்னாடி இருந்த குழந்தைங்களுடைய ஆக்டிவ்னஸ் கம்மி. ஓப்பனாகவே பேசுவோம். நம்ம முன்னாடி இருந்த குழந்தைங்களோட ஆக்டிவ்னஸ் கம்மி, இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அதுவும் ப்ரீமெச்சோர்டாக இருக்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி நல்ல விதமான ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அது அவங்களோட ஸ்போர்ட்ஸில், படிப்பில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை பார்க்குறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவங்களால ஒரு எல்டர்லி பர்சனால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கே சில நேரம் வந்து ஒரு பிரேக் டவுன் ஏற்படும். நமக்கே சில நேரம் என்ன ஆகும்னா ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஐயோ எதை பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஓடும். தோ நம்ம டெடிக்கேட்டடாக அவங்ககிட்ட ஒரு 95% வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ இப்போ ஒரு மேடுன்னு ஒருத்தவங்க புதுசாக ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நானும் என் ஒய்ஃப் இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், 3வது ஒரு பர்சன் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கங்கிறது வேற. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டரிங்கில் இருக்குன்றது வேற. நான் அந்த சிசிடிவி கேமராவே நான் 24 மணி நேரம் பார்க்க போகிறது கிடையாது. அது எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்தாமல் பாதுகாக்கிறதுக்காக தான். அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஏன்னோ தெர் இஸ் சம்மன் பிஹைண்ட் இல்லையா? இப்போ பிக் பாஸ் மாதிரி தான். அது பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்ம மைக்கில் சொல்கிறப்ப இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மேடை வச்சு நம்ம கொடுக்குறப்போ அவங்களே பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்கங்கிறப்போ ஒரு மன நிம்மதி இருக்குது. நம்ம அங்கே ஃப்ரீயாக ஒர்க்கு பார்க்கலாம், அவங்களும் ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறது பார்க்கலாம். அது எல்லாமே இருக்குது. காலையிலே கிளம்பி போகிறோம். இப்போ இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சமைக்கிறாங்க. பட் டிஷ்வாஷிங்னு வரும்போது கண்டிப்பாக அதில் ஒரு முகசுழிவு இருக்குது. சமைக்கிறது சமைச்சிடுறாங்க, பட் அந்த டிஷ்வாஷிங்னு இருக்குல்ல, அது பெரிய ஒரு டாஸ்க்கு. அதுக்கு ஒரு மேடு தேவை, கண்டிப்பாக தேவை. அந்த ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பர்னு ஒருத்தங்க இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அது நீங்கள் வந்து அர்பன் லைஃப் ஸ்டைலுக்கு தான் சொல்றீங்களா இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ இங்கே திருநெல்வேலிக்கு வரும். இப்போ இவ்வளோ நேரம் கோயம்புத்தூரை பற்றி பேசுகிறோம், திருநெல்வேலிக்கு வரும். திருநெல்வேலிக்கு வந்தால் மட்டும் இப்போ அவங்களால என்ன பண்ணிட முடியுங்கிறத இந்த அடுத்த கேள்வியே. ஏன்னா நான் இங்கேயுமே நான் தொழில் ரீதியாக நான் ரன் ஆகிறேன், இல்லை வந்து ஒய்ஃப் ரன் ஆகிறானாலும் என் தாய்க்கும் அதே விஷயம் தானே இங்கே அப்ளிகபிள். எவ்வளோ நாள் அவங்களுடைய வயசுக்கு மீறி இல்லை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மீறி பாத்திரத்தை கழுவிடும். நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுமே கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். யார் சமைக்கிறா, யார் பாத்திரத்தை கழுவுறான்ற ஒரு இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். அது வரக்கூடாது. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அவங்களால மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்னா, குழந்தைய சமாளிக்க முடியாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபோனை தூக்கி கொடுத்துருவாங்க. பாரு, யூடியூப் பாரு, அதை பாரு, இதை பாரு. அது ஏன்னா குயிக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரல, பட் சம்மந்தமே இல்லாத ஒரு டோனில் ஒரு வாய்ஸில் வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் நீ என்ன பண்ணுற அப்படின்லாம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா குழந்தையும் அதே மாதிரி அடாப்ட் ஆகி வளர்ந்துச்சுன்னா அதோட வளரக்கூடிய விதத்தை பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரி பண்ணணும். அதுதான், அது வேணாம். அது இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய தாட்ஸில் அது வளரணும். ஏன்னா வரக்கூடிய வீடியோவில் குண்டு, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, கருப்பாக இருக்க, வேற நிறத்தில் இருக்க, இதெல்லாம் சொல்லும்போது அவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம், அது தப்பு. அது இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா தான் நான் பார்க்கேன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேடுகிட்ட வளர்ந்துட்டா கூட அவங்க சாப்பிட வச்சாங்களா, இல்லை நம்ம சொல்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்களா, இதுதான் இன்றைக்கி உங்களோட டாஸ்க், இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை கேரட் டேக்கர் கொடுக்குறோம் பண்ணி. ஸோ அந்த மெய்டு வந்து மோர் ஆஃப் ஒரு ஹியூமன் டச் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இருக்குது, அது இருக்குது. 2 பேருக்குமே இருக்குது. குழந்தைங்களுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்குமே அது இருக்குது, அந்த ஃபீல். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க மெய்ட்ஸ் வந்து 2 பசங்களையும் பார்த்துக்கிறாங்களா? இல்லை, பையன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் அவனுக்கு ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவான். 4-5 மணிக்கு தான் வருவான். காலையில் ஒரு 7:30 கிளம்பிடுறான். ஸோ 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வரான். பட் பாப்பா அப்படி இல்லை. பாப்பா வந்து ஷீஸ் இன்டு ப்ரீகேஜி தான். காலையில் 9 மணிக்கு கிளம்புனா ஒரு 1 மணிக்கு வந்துடுவாள். ஸோ 1 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த அக்காவுக்கு அவளை பார்க்கறதுக்கு உண்டான வேலைகள் இருக்குது. அதுவும் கஷ்டமான வேலையாக இருக்காது. ஏன்னா காலையில் ஃபுல்லாக வேலையை முடிச்சிருவாங்க. வீட்டுடைய வேலைகள் ஏதாவது இருந்துன்னா அதை பார்த்துக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய டைமில் வந்து பாப்பா வந்தோன்னே சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுருவாங்க, தூங்கிடுறாங்க. ஸோ அது ஒரு டைமுக்கு அவங்க அடாப்ட் ஆகிடுறாங்களே. ஏன்னா பெரும்பாலான குழந்தைகள் எதனால டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க, ஒன்று பசிக்கும், இல்லைன்னா தூக்கம். இது 2ம் ப்ராப்பராக இருந்துட்டுனாலே கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியும் சரி, இல்லை அது பேசக்கூடிய நடக்கக்கூடிய விதமும் சரி நல்லா ப்ராப்பராக இருக்குமோங்கிறத நான் ஃபார்மாக நம்புகிறேன். ஏன்னா மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கே அது தேவைப்படுது, தூக்கமும் சாப்பாடும். அப்புறம் குழந்தைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உண்டான ஒரு ஆள் ஃபீட் பண்ணி வளர்த்துட்டாங்கன்னா இன்னுமே வே பெட்டர்.
இப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஐ மீன் ஒரு ஓசிலா அண்ட் மரியம் வந்து அது கண்டிப்பாக வந்து அண்டர்டேக்கர் பிராக் லெஸ்னர் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமே வேணாம். ஒரு ரைவல்ரி இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் வந்து ஜெல்லசி இருக்குமா? ஜெலசினஸ் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இப்போ ஏன்னா பையனை வந்து பார்த்துருப்போம். இப்போ பாப்பாவை எப்படி ஃபீட் பண்ணி மாரோட அணைச்சி தூங்க வச்சு வெளியில் கொண்டு போய் காத்தோட்டமாக எல்லாம் பழகுறோமோ அதே மாதிரி தான் வந்து மூத்த பையனையும் நம்ம பழகிருப்போம் வளர்த்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசில் இருந்திருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிய வர 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 என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி ஒரு என்ன ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஓப்பனாகவே சொல்கிறோமே, என்னதான் இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்மளை விட பாப்பா கிட்ட பாசமா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நான் பல வாட்டி அவனுடைய ஃபேஸ்ல ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நேரத்துல டக்குன்னு இப்படி ஒய்ஃப் வந்து தட்டியிருக்கேன், கொஞ்சம் சூதானமா யோசிக்கிறான் நீ, அதனால ரொம்ப டெடிக்கேட்டடா பார்க்காத, அப்படி இப்படி வார்த்தைகளை பார்த்தே விடு, அவனை திட்டும் போது இவளையும் கொஞ்சம் அதட்டு அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம. அவங்களுக்கு உண்டான பாண்டிங் அது எல்லாமே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்கு தான். அது எவ்வளோ டைம் லைன் நம்மளால சொல்லவே முடியாது. 2 மணி நேரம் இருக்கலாம், இல்லை 2 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 2 வாரம் கூட இருக்கலாம். அது நம்ம கையில் கிடையாது. அது அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இப்போ இவ ஏதாவது கடைக்கு ஜாமான் வாங்குறப்போ அண்ணனுக்கு அப்படின்னு கேட்பா. சின்ன வயசாக இருந்தாலும் 3 வயசாக இருந்தாலும் அண்ணனுக்கும்பா. பட் அவன் அப்படி கேட்பானான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம். ஆனால் அவன் என்னன்னா பாப்பாவை ஏதாவது லேசாக சத்தம் போட்டால் ஏன் சத்தம் போடுறீங்க, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இவங்களுக்கு மத்தியில ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஜெண்டர் பேஸ்டான ரோல் நினைக்கிறீங்க, லைக் பிரதர் பீயிங் ப்ரொடெக்டிவ் அண்ட் பொண்ணு பீயிங் வெரி அந்த அஃபெக்ஷனேட்டான இருக்கு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து 2மே ஆம்பளை பசங்க, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு 2மே பெண் குழந்தைங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேட்போம் இல்லையா, ஸ்டோரிஸ் கேட்போம் இல்லையா, எப்படி இருக்கு உங்களுடைய வீட்டில் சுச்சுவேஷன் என்ன. இப்போ நீ என்கிட்ட கேட்ட மாதிரி தான் நானும் அவங்க கிட்ட கேட்பேன், எப்படி இருக்கு அவங்களுடைய பாண்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ பெட்டர்ப்பா, நம்ம பிள்ளைகளும் பெட்டர்ன்னு தான் தோணி இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான் தோணிப்பா. ஆனா இப்போ அவங்களுக்கு நம்மளோட விஷயத்த பாக்குறப்ப அவங்க வீட்டுல போய் என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்க பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்ஜெக்டிவ் தான். அது நம்ம சொல்லவே முடியாது. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ அந்த குழந்தைகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வளர்றது வந்து எந்த அளவு பெர்சன்டேஜ் வந்து பேரண்டிங்ல இருக்கு, எந்த அளவுக்கு ஜெனட்டிக்கா ஏதாவது பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க வளர்ந்த மாதிரியும் இப்போ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து சில இண்டிவிஜுவல்ஸ்க்குவே நல்ல கோவம் வரலாம், இல்லை ரொம்ப வெரி எமோஷனலா இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கும். அது ஜெனட்டிக்கா பாஸ் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஜெனட்டிக்கா நான் சில விஷயத்துல பாக்குறேன். இந்த இமோஷனல் திங் அதெல்லாம் நான் பார்க்கல இப்போ வரைக்கும். மேபி ஃபியூச்சர்ல பாப்பனா இருக்கும் எப்போ அவங்க வந்து ட்ரை டு இமோட்ல. ஏன்னா இப்போ அவங்க இமோட் பண்றதெல்லாம் வேற சில விஷயங்கள்னால ரீசன்னால இருக்கும். இன்னும் அவங்க எதுக்குள்ளாரெல்லாம் போகலைன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன், நீ ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற அப்படின்றதெல்லாம் இன்னும் வரல. மேபி வரலாம், வளர வரலாம். ஸோ ஜெனட்டிக்கலி இருக்கலாம். அந்த ஜெனட்டிக்கலி வர்றது வந்து ஒரு 20% இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வளர்க்குற முகத்துல தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம வளர்க்குற விதத்தை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. பேரண்டிங் வந்து மேக்ஸ் a difference. கண்டிப்பா இட் மேக்ஸ் a huge difference. பேரண்டிங்ல வந்து ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்மளாம் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு ஹார்ஷ் பேரண்டிங், இன்னொன்று வந்து ஜென்டல் பேரண்டிங். கண்டிப்பா. ஸோ முக்கியமான டாபிக் இது. பல தடவை எனக்கு தெரிஞ்சு நானே இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்லை ஃபேஸ்புக்லயும் சரி அது சேச்சுரேட் ஆகி போடா அப்படின்னு கழிச்சு போன டாபிக். அது கேட்குறேன், அது பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா வளர்த்த விதமும் நீங்க உங்க பசங்களை வளர்க்குறதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அதை சொல்லுங்க. ஓகே, சரி, நான் தான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அப்பா இங்க இல்லை, அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க. நான் அந்த பாசத்துக்கு ஏங்கியிருக்கேன், அப்பாவோட பாசத்தை. அவங்க எப்படி உங்க மேல இருந்தாங்க? ஹார்ஷா இருந்தாங்களா? கண்டிப்பா அந்த ஒரு ஹார்ஷ்னஸ் இருந்திருக்கு. நான் படிக்காத பட்சத்துல நான் 3rd ரேங்க் வாங்கினேன்னா ஏன் 1st ரேங்க் வாங்கல அப்படின்ற மாதிரி உண்டான சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. அந்த சீனரியோஸ்லாம் வீட்டில் ஏற்பட்டிருக்கு. நான் நல்லா படிப்பேன், தம்பி நல்லா படிக்கலைன்னா அந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சு அவனை அடிக்கிறது, இல்லை அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பு உன்னைய பார்த்து தான் அவன் பண்ணுறான்னு போட்டு என்னையை போட்டு வெளுக்கிறது, இதெல்லாம் சரளமாக நடக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஒன்று நம்ம பண்ணுற தப்புனால நம்ம அண்ணன் அடிச்சிருப்பாங்க, இல்லை அவன் பண்ணுற தப்புனால நீ இதே மாதிரி பண்ணிடக்கூடாது ஒழுங்காரு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ஷ்னஸ் தான் இருந்திருக்கு. இந்த ஹார்ஷ்னஸ் எதுவுமே அவங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை, அது நம்ம பேரண்ட் ஆகும்போது நமக்கு தெரியுது.
இங்கே பாரு இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு நம்ம அவங்கள கைட் பண்ணுறோம்ல, அப்போ தான் நமக்கு அது தெரிய வரும். நம்ம எல்லா விஷயத்துலையும் போய் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம கத்துறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம்தான், போய் சென்ட் பாட்டில் உடனே அது ஒரு 12,000 சென்ட் பாட்டில், அதுக்கு முதல்ல சொல்லணும் இது இல்லைப்பா இதனுடைய விலையே வேற அப்படின்றது வேற. நான் வெறுமனா ஒரு 500 சென்ட் பாட்டில் உடைச்சாலும் தப்பு தான், 12,000 சென்ட் பாட்டில் உடைச்சாலும் அது தப்பு தான். ஏன்னா நாளை பின்ன அந்த குழந்தைக்கு எப்படி ஆகும்னா, ஓகே எதை உடைச்சாலும் நமக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம ஏன் இவ்வளவு தூரம் உட்காந்து நம்மளால குழந்தைங்கள வளர்க்க முடியுது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க முடியுது, இல்லை கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ண முடியுதுன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. இன்னொன்று, நமக்கு சில விஷயங்கள் அவங்க ஊட்டி வளர்த்துருப்பாங்க, அப்போ அந்த நேரத்தில் நம்மளால ரியலைஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ்னால நம்ம கற்றுக்கிட்டது, அந்த கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கு. ஆமாம், அது சொல்லுங்க. ஹார்ஷ் பேரண்டிங் வர்சஸ் சாஃப்ட் பேரண்டிங் என்ன? ஓகே, சி ஆல்ரெடி இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி தான், ஜென்டில் பேரண்டிங் என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதாவது 100% ஜென்டில் பேரண்டிங் இருக்கலாம், ஒரு 60% இருக்கலாம், சரியா? ஓகே, கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு 70% ஜென்டில் பேரண்டிங் இருக்கலாம், மீதி இருக்கிற 30% கண்டிப்பாக ஒரு ஹார்ஷ் பேரண்டிங் இருக்கணும். இல்லாமல் நான் என் குழந்தைய கத்தவே மாட்டேன்னா அந்த குழந்தை வளர்ந்து கண்டிப்பாக என் குழந்தையவே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு, இப்போ பாப்பா தான் வளர்றா, வளர்ந்ததுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு ஃபேஸ் வரும், அவளுக்குன்னு ஒரு 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 லவ்னு உண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சிச்சுவேஷன், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூம் வி கைடு, இல்லை அவங்களுக்கு பார்க்குறதுக்கு யாருக்கு மேலே வேணாலும் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி போக லவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஒரு பிரேக்கப் ஏற்படுது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைக்கு எதுவுமே இந்த விஷயம் இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே வளர்த்துட்டேன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுனை கூட அதால் தாங்கிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணதுக்குண்டான சூழ்நிலைக்கு அது வராது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜென்டில் பேரண்டிங் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடுதுன்னா, ஹோம் ஸ்கூலிங் பண்ணிடுவான், வெளியில் எப்படி நம்ம பிள்ளைய வளர்ப்பாங்கன்னு தெரியாது, சுற்றி இருக்கிற குழந்தை வேற ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும், அதை பேசிட்டு வந்து நம்ம பிள்ளை பேசும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக அது எதுவுமே நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பொத்தி வளர்க்குறாங்க. எதுவுமே தப்பு தான். இதெல்லாம் வந்து நான் எப்படி பார்க்கேன்னா, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணப்படாத ஒரு வெஜிடபிள் லெமன் மாதிரி தான் இது. கடைசியாக நம்ம அதை எடுக்கவே போகிறது கிடையாது, அது பாலாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைங்களை வந்து ரொம்ப பொத்தி வளர்த்தாலும் பிரச்சனை தான். அதுக்கு தெரியாது எப்படி ஃப்ரெண்ட்ஸு எப்படி அமைகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாலும், இல்லை ஒரு ஹேட்டோட உமிழ்ந்தாலோ அதை நம்ம எப்படி சந்திச்சு மீண்டு வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரிய வராது. அதனால கண்டிப்பா ஹார்ஷ் பேரண்டிங் இருக்கணும். இருக்கணும், அது ஒரு கொஞ்சமா இருந்துட்டா போதும். கம்ப்ளீட்டா இருக்கணும், நம்ம தாய் தகப்பன மாதிரி இருக்கணும்ன்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நமக்கு இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் ஏன் அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ நம்ம வைடா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம், ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டிங் பற்றி நிறைய டிப்ஸ் இருக்கும். நான் என்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நான் எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு கண்டுபிடிச்சதோ அன்னையிலேருந்து என்னை ஒரு 10 வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு வர எனக்கு வீடியோஸ் வருது. அதில் வந்து மேஜர் சங்க் ஆஃப் வீடியோஸ் வந்து ஹவு டு டூ பேரண்டிங். இப்போவே ப்ரிப்பேர் ஆகுங்க, கிளாஸஸ் போங்க. அது குழந்தை இந்த ஒரு அபியும் நானும்ல வந்து பிரகாஷ் ராஜ் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி நான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபார்ம் ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கிரியேட் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தை இருக்கும். அப்புறம் பேக் நம்ம வளர்ந்த விதத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எங்க அம்மா அப்பாலாம் ஸ்கூலே முடிக்கல, அப்ப அவங்க என்னை எப்படியும் வளர்த்துருக்காங்க. அதை வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளால வளர்க்க முடியாதோ, இல்லை நம்ம இதுக்கு நிறைய இது பண்ணணும், இல்லை கரியரை நம்ம வந்து மேபி கொஞ்சம் கட் டவுன் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு ஒரு பயம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, சோஷியல் மீடியா கிரியேட் பண்றது? ஓகே, இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே பிஸ்னஸ், சரியா? அதுவும் இந்த கிளாஸ் அது சார்ந்த உள்ளாண்டான மார்க்கெட்டிங், இது எல்லாமே அவங்க ட்ரைங் டு ஏர்ன் மணி த்ரூ சென்சிட்டிவ் பீப்புள், இல்லை எமோஷ்னல் பீப்புள். இப்போது ஓப்பனாகவே உடச்சி பேசுவோமே, குழந்தை பிறக்குது, பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் எல்டர்லி பீப்புள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. குழந்தை நைட்டு முழிச்சதுன்னா 2 பேருக்குமே போஸ்ட்மார்ட்டம் இருக்க தான் போகுது. வெறுமனே பெண்ணுக்கு மட்டும் அங்கே இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக தகப்பனுக்கும் அங்கே இருக்க தான் போகுது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ பையன் கூட வேலைக்கு போயிடறான்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃபோ இல்லை அந்த பாப்பாவோட அம்மா வந்து செபட்டிக்கல் லீவில் இருக்காங்க, கண்டிப்பாக கரெக்டாக, இல்லை வேலைக்கு போகாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஏற்படும்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்குன்றது அந்த இன்ஸ்டாகிராம் தான். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒரு வார்த்தை, ஓ இது இங்கே மிஸ் ஆகுது, நான் இங்கே தப்பு பண்ணிட்டேனோன்னு ஒரே ஒரு ட்ராப் போதும், அதில் விழுந்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு லூப் மாதிரி.
அது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கொண்டு போய் அவங்கள தள்ளிடும். அது அவங்க மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு டூல், பொழுதுபோக்கு டூல் அது மட்டும்தான். அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டோ, அவங்க குழந்தை நல்லா வளர்க்குறாங்க, நான் தான் வளர்க்கலையோ, நான் என் குழந்தைய திட்டிடனோ, நான் என் குழந்தைய எதுவும் அடிச்சிட்டனோ தெரியாமல், இல்லை நான் எதுவும் அதுக்கு தேவையில்லாத சாப்பாடுகள் கொடுக்குறனோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருது. இதெல்லாமே கில்ட்டை உருவாக்கக்கூடிய விஷயம் மாதிரி இருந்து 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து எலிஜிபிளாக இல்லையோ, ஒரு 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 தாயாக இருக்கிறதுக்கு, ஒரு தகப்பனாக இருக்கிறதுக்கு வந்து நான் எலிஜிபிளாக இல்லையோ அப்படின்ற மாதிரி உண்டான கேள்விகளை வந்து அவங்களுக்கு முன்னாலே எழுப்ப ஆரம்பிச்சிருது. இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வளர்க்குற விதம் வேறு. அந்த வளர்க்குற விதத்தில் நீ இப்படி தான் வளர்க்கணும், நான் இப்படி தான் வளர்க்கணுங்கிறத சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நம்ம சுதாரிச்சுக்கிடணும். ஓகே, எது தேவை, என் லைஃபுக்கு எது சூட் ஆகுங்கிறத நான் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஜென்டில் பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே எய்தர் ஆண் குழந்தை இருக்கலாம், இல்லைன்னா பெண் குழந்தை இருக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தைய வச்சுட்டு ஜென்டில் பேரண்டிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க சொல்கிறது ஃபுல்லாக எதுக்கு சாதகமாக இருக்கும், இல்லை எதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும்னா, ஆண் குழந்தைக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். இல்லை பெண் குழந்தைய பிறந்திருந்தாங்கன்னா அந்த பாப்பா வச்சு அவங்க பேசக்கூடிய விஷயம் ரிலேட்டபுளாக இருக்கும். சரி, இப்போ நான் கேட்குறேன், ஆண் குழந்தைய மட்டும் வச்சுருக்கீங்க நீங்கள், ஜென்டில் பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை பேரண்டிங்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க. இது எப்படி ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் சூட் ஆகும்? ஆகாதுல்ல. அதே தான் வைஸ் வெர்சா. இதுல இன்னொரு இதுவும் இருக்குல்ல, ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குல்ல, அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்கப், அது எல்லாம் வச்சு தானே ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு போகும். இப்போ எல்லாராலையும் ஒரு மெய்டை வந்து அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. கண்டிப்பாக கரெக்டாக. அப்போ அவங்களால சில விஷயங்கள்ல பண்ண முடியாததை இவங்க வந்து, நான் அந்த பேரண்டிங் கிளாஸஸோட வீடியோஸ், டெமோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு அப்பர் மிடில் கிளாஸை டார்கெட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் அது கிரியேட் பண்ற பஸ் வந்து எல்லாரையுமே ஈக்குவலா அஃபெக்ட் பண்ணுது. அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களை கூட அது வந்து டார்கெட் பண்ணுது. அவங்க அந்த காசை கடன் வாங்கி அதை போய் கொடுத்து ஒரு கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அதுல வந்து அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இம்பார்ட்டன்டான இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விஷயம். ஏன்னா அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ நீ சொன்ன மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு பேக்கப் இருக்கு. அவங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இதை பண்ணணுன்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ பார்ட் டைம் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அது. சரியா? இன்னொன்று, நல்ல காசு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களும் ரெடியாக இல்லை. இப்போ எல்லாருக்குமே ஒன்றும் இல்லை, இப்போ நாங்களும் நேச்சுரல் பர்த்திங்க்கு தான் ஆசைப்பட்டோம். ஓகேவா? இப்போ நான் பாட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து சுகப்பிரசவம் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஏன்னா என்னோட கேஸ்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஒய்ஃபுடைய வயிற்றுல வந்து தண்ணி இல்லை, இப்போவே நீங்கள் சி செக்ஷன் பண்ணிக்கோங்க. நானும் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அனுப்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே கேட்குறேன், கண்டிப்பாக இதை வந்து சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை பண்ணேன். இது இல்லை நேச்சுரல் பர்த்திங், அந்த அம்மா பேசிச்சு, இந்த டாக்டர் சொன்னாப்புல இது கண்டிப்பாக நேச்சுரல் பர்த்திங்க்கு உண்டான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பாட்டுக்கு ஏதோ என்ன அது பாட்டுக்கு கொண்டு போயிருந்தேன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இந்த பிகில் படத்தில், பிகிலா அது என்ன படம், ஹாஸ்பிட்டலில் சி செக்ஷனை வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலைக்கு உண்டான அது எதுவுமே நமக்கு வேணான்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது இல்லை, அது இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஸ்டேட்டஸோ இல்லை அவங்க வந்த பேக்ரவுண்டோ வேறையாக இருந்திருக்கும். நம்ம இது இப்போ அதே மாதிரி அடாப்ட் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, நமக்குன்னு ஒன்று பார்க்கணும்ல, நமக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடணும்ல. இந்த ஸ்கூல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஸ்கூல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு இவ்வளோ செலவு இருக்குன்றதுலாம் இருக்குல்ல. அது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால் மட்டும்தான் அதை டிசைட் பண்ண முடியுமே தவிர, தேர்டில் இருக்கக்கூடிய பார்ட்டியோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோ அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அதுக்கு. ஏன்னா ஈஸியாக சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு ரிவ்யூ எழுதுகிற டைமில் நிறைய கமெண்ட்ஸ் வரும் கீழே. ஒரு படத்துக்கு போய் ரிவ்யூ எழுதிட்டு வந்தோன்னா என்ன கமெண்ட்ஸ் வரும்னா, நீ ஒரு படத்தை எடுத்துகிட்டு பேசுன்னு பண்ணுங்க. ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது. அதாவது நான் போயிட்டு ஒரு ஒரு பாப்பாவை பற்றி பேசுகிறாங்க ஒருத்தங்க, இப்படிலாம் இருக்க முடியாது, நீங்களாம் தப்பு பண்ணுறீங்க, பயந்துக்கங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ கில்ட் ட்ராப்பில் நம்மளை தள்ளுறாங்கல்ல, ட்ரிப்பில் நம்ம தள்ளுறாங்கன்னா, நான் அவங்ககிட்ட முதல் கேட்குற கொஸ்டினே வந்து என்ன பாப்பா வச்சுருக்கீங்க, ஆண் பாப்பாவா பெண் பாப்பாவான்னு கேட்பேன். இல்லை பையன் சொன்னாங்கன்னா அப்போ பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறது அப்ளிகபிளாக இருக்குமான்னு கேட்பேன், மாற்றி கேட்பேன். வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா, இல்லை ரெண்டுமே ஆண் குழந்தைனாலும் குழந்தை ரெண்டாக இருக்கலாம், இல்லை மூணாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வளர்க்குற விதம் வேறு வேறையாக இருக்கு இல்லையா? ஏன்னா ஜெண்டர் கண்டிப்பாக பிளேஸ் அ வைட்டல் ரோல். இவங்கள வளர்க்குற விதம், இல்லை இவங்க தூங்குற நேரம், இதே மாதிரி மூத்த பையன், எனக்கு ரெண்டாவது பாப்பா தூங்குன டைமுக்கு என் மூத்த பாப்பா தூங்கலை. மொதல் பையன் நல்லா சாப்பிட்டான், ரெண்டாவது பாப்பா அவ்வளோவெல்லாம் எனக்கு சாப்பிடலை. அப்போ அதுலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ஏன்னா அது இருக்குது, அது நிச்சயமாக. அதனால் பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துட்டு
உங்களுடைய பாப்பா வந்து நீங்கள் பேபி வெட் லீனிங் பண்ணுங்க, அதுவாகவே எடுத்து சாப்பிட வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன பண்ணுவோம், பார்த்து சாப்பிடலாம்னு சொல்ல வைப்போம். அந்த பாப்பா சாப்பிடலன்னா உடனே நமக்கு என்ன வருது, கோவம் வருது பாப்பா மேலே. இல்லை என்ன வருதுன்னா, பாரு அந்த பாப்பா சாப்பிடுது, உன்னால ஏன் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி. எப்போ படிப்புக்கு ஒரு கம்பாரிசன் நமக்கு வச்சுட்டு இருந்தாங்களோ, இப்போ சாப்பிட்றதுக்கு கம்பாரிசன் வைக்கிறாங்க. பாரு அவன் சாப்பிட்றான், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன், அப்போ அவங்களாம் ஒழுங்காக தான் வளர்க்குறாங்களோ, நான் தான் வளர்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள தாங்களே வருத்திக்கிறாங்க. அது கூடாது. அது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற வேலைனால நடக்குதுன்னு நான் ரொம்ப ஃபார்மாக நம்புகிறேன். அது வேணாம். அதிலேருந்து தள்ளி இருக்கிறது ஆமாம் நமக்கும் நாட்டுக்குமே நல்லது, வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ அதில் இன்னொரு விஷயம் வந்து பிளானிங் தேர் ஃபியூச்சர். அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு பிளான் பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். குழந்தை பிறந்தவனே இவன் வந்து டாக்டர், இவன் வந்து இன்ஜினியர். நம்ம 90s வந்து இந்த 2 ப்ரொஃபஷன். இப்போ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரிக்கெட்டர், ஃபுட்பாலர் ஆடுறதுக்குலாம் ரெடியா இருக்காங்க. பட் அது நீங்க அதுல ஒரு சின்ன மெல்லிசான கோடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஒரு கைடிங் பேரண்டா இருக்கணும், ஒரு கைடன்ஸா இருக்கணும், ஒரு ஃபியூச்சரை கைட் பண்றதுக்கு ஒரு ஆளா இருக்கணும். அட் த சேம் டைம் ஃப்ரீயாகவும் விடணும், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க எதை சூஸ் பண்ணணும், அதை நீங்க அந்த இடத்த எப்படி பாக்குறீங்க? சரி, ஓகே. இதில் வந்து நம்மளுடைய லைஃபே அரௌண்ட் சினிமா ரிவால்வ் ஆகுறதுனால அவ்வளோ நாள் வந்து நண்பன் படத்தில் வந்து சத்யராஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. ஆனால் டுவர்ட்ஸ் எண்டு வந்து பாப்பாவை கையில் வந்தோன்னா அவர் சொல்கிற வார்த்தை, நீ என்ன வேணாலும் ஆகுடா அப்படிம்பார். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக தான் நம்ம இருக்கோம். நீ என்ன வேணாலும் ஆகு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அதை சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் ஒருவேளை அந்த நேரத்தில் பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் உண்டான ஒரு கோர்ஸை நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்க, நான் இந்நேரம் ஏதோ ஒரு விளாகராவோ இல்லை வேற ஏதாவது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டில் நான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோ. இதுவும் இருக்குது. பட் எனக்கு அதை பார்க்குறப்போ நமக்கு விளாகிங்னா நம்மளோட ஒரு பெரிய ஒரு லைஃபாக இருந்தது. ஒன்றும் இல்லை, நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது சில யூடியூபர்ஸை பார்த்தாலே நமக்கு தோணும். அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம பசங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது. அவங்க என்ன ஆகுறாங்களோ அது ஆகணும். அதே டைம்ல படிப்பு இல்லாமல் அது நடக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய சினிமாக்கள் அதை சொல்லிருச்சு. அந்த ஒரு டைலாகை ரொம்ப கிளிஷேவாகவும் பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா எங்கே போனாலும் முதல்ல உனக்கு தேவைப்படுறது பேஸான ஒரு டிகிரி. அந்த டிகிரியை அவங்க கிட்ட சொல்லிடணும். பாருப்பா, படிப்புன்னு ஒன்று இருந்தால் அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த நான் ஒரு சவரப்பட்டியை கையில் கொடுத்து என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இது உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா. அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ எல்லாருக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் என்ன அவைலபிளோ அதுல பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ அது எஜுகேஷன் எடுக்கும்போது அகைன் அதில் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கூலோ இல்லை பெஸ்ட் காலேஜில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஸ்கூல் இப்போதைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் பெஸ்ட் ஸ்கூல். ஸ்கூலோட ஃபீஸ்லாம் கேட்கும்போது நான் இப்போ ரீசெண்டாக கேட்கும்போது எனக்கு தான் செம ஷாக். அதுக்கு தனியாக இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஒப்பீனியன் வந்து அர்பன் ஒரு மெட்ரோ சிட்டில தான் பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பா இப்ப நான் நாகர்கோயில்ல இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்ந்தா ஷி வில் கெட் மோர் ஒரு இன்னொரு ஒரு நல்ல ஒரு இது வரும், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸோ இல்ல ஒரு ஹியூமன் டச் இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அர்பன்ல இருக்கிறத விட ஒரு செமி அர்பனான ஏரியால இருக்கும்போது ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்காது. இப்போ அவளுக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு தோணா கூட பண்றதுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கும், அந்த ப்ரெஷர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில இருக்க நிறைய ஆட்கள்லாம் பார்த்தா சண்டேயும் ஸ்கூல் போறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீட் படிக்கிறாங்க, நீட் படிக்கிறவன் வந்து இதுக்கும் படிக்கிறான், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறான். அது ரொம்ப இதுவா இருக்கு. கண்டிப்பா அர்பன் ஒரு மெட்ரோ சிட்டில தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லைன்றத நான் ஃபார்மா பிலீவ் பண்றேன். சரியா, எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் கோயம்புத்தூர்ல பேஸ்டு இருக்கோம். நம்ம ஏன் அங்கேருந்து இங்கே வரலன்னா என் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருந்து நான் இங்கே ஒரு வேளை வந்திருப்பானான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி என்னோட பிஸ்னஸ் அங்கே நல்லா க்ரோ ஆகிடுச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனால நான் அங்கே இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறேன். சரி, அங்கேருந்து நான் இங்கே வந்தால் மறுபடியும் அந்த ஃபேமிலி கூட இருப்பானான்னு கேட்டோன்னா கிடையாது. கண்டிப்பாக அப்பா அம்மா வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, நான் வேற இடத்துல இருந்திருப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வாரத்தில் மீட் பண்ணுறது இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ எனக்கு கேட்ட முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு வரும். அர்பன் இல்லை ரூரல் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிட்டி இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் இயர்னு வரும்போது நல்ல ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல்ஸும் இருக்குது. ஓகே, இல்லை ஒரு மிட் லெவலில் நம்ம பே பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் எஜுகேஷன் பார்த்தாக்கா உள்ளே எப்படி இருக்குங்கிறத வந்து எல்லாமே கேள்விக்குறி தான். நான் படித்தது வந்து ரொம்ப திருநெல்வேலியில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஸ்கூல். எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து திருநெல்வேலியில் ஒரு மர்டர் சம்பவம் அந்த ஸ்கூலில் நடந்தது. டோட்டலாகவே மாறி இருக்கு, சீனரியோஸே டோட்டலாக மாறி இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு குப்பன்னு நினச்ச ஸ்கூல் வந்து எங்கேயோ போய் டாப்பில் நிற்கிது. அதில் வந்து தான் பெஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்க.
எங்கெல்லாமோ பிளேஸ் ஆகுறாங்க, கேள்விப்படுறோம். போய் நேஷ்னல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் திருநெல்வேலியில் நடக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ என் ஒய்ஃபோட அண்ணன் பசங்க இருக்காங்க. அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் ஸ்விம்மிங்கில் போய் காம்படிஷன் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க திருநெல்வேலி கூட கிடையாது, சொல்லக்கூடிய அந்த ஒரு வடக்கன்குளம் அந்த ஏரியாவிலேருந்து தான் போகிறாங்க. ரைட். ஆனால் இப்போ அதே தான் அவங்க கோயம்புத்தூரில் படித்து அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தங்க நேஷ்னல் பதக்கம் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? ஸோ இங்கே வந்து irrespective ஆஃப் வேர் தே ஆர் லொக்கேட்டட் அட், எனக்கு ஒரு விஷயத்தில் நான் அவுட் ஷைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை நினைக்குது. அந்த டிமாண்டை வந்து தாய் தகப்பன்ட்ட வைக்கிது. இதில் பேரண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு தான் அந்த குழந்தைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதே தவிர வேறு எதுவுமே பெரிய ரோல் ப்ளே பண்ணலன்றதை நான் நம்புகிறேன். பெரிய ஸ்கூலு அதில் படித்தா தான் இவன் ப்ரைட்டராக வருவான் அப்படி இப்படின்னு எந்த ஒரு கட்டளையும் இங்கே இல்லை. ஸோ அவங்க வளர்கிற விதம் நம்மளால் முடிஞ்சது வந்து ஓகே. 2 விதம் இருக்க விஷயம் இதில். ஒன்று வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் படிக்க வைக்கிறாங்க, அதனால் என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. இதை பார்த்து போடுற மக்கள் ஒருத்தங்க. இன்னொரு பக்கம் என்ன, என் குழந்தை நல்லா படிக்கணும், அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். இன்னொரு பக்கம் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது சும்மா ஒரு ஃபவுண்டேஷனுக்காக தான், அது நாளை பின்ன எதில் அவுட் சைன் ஆகுதோ அதில் அது ஆயிட்டு போட்டோங்கிறது வேறு. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி அது இருக்கான்னு கேட்டோன்னா இருக்குது, நிச்சயமாக அது இருக்குது. அது எஜுகேஷன் வந்து டோட்டலாக பிஸ்னஸ் ஆக்கப்படுறது ஃபர்ஸ்ட் இயர் சிட்டிஸில் நிறையவே நம்ம பார்க்கலாம். இங்கே அது இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. மற்ற ஒரு இடங்களை பார்த்துட்டு, மற்ற சில ஸ்கூல்ஸை பார்த்துட்டு, இப்போ காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், அது வந்துட்டு இங்கே இருக்க ஃபீ கேட்டாலே சென்னை பெட்டர்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு இங்கே இப்போ லாஸ்ட்டாக கேட்கும்போது கிண்டர் கார்டனுக்கு ஃபீ வந்து அரௌண்ட் 1.5 lakhs. சென்னையிலே ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸிங்லாம் நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அது மேபி போகிறவங்க எதனால் இருக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்று அவங்களுடைய வேலை அந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும், அதனால போவாங்க. இல்லை செகண்ட் ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னா, இங்கே வளர்ந்தா சுற்றி இருக்கிறவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை படிச்சுட்டு அதை அப்படியே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றது. இன்னும் ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகிறப்போ என் குழந்தையோட ஒரு வாரத்தில் நின்றுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது திருநெல்வேலி ஸ்லாங் அதை அடாப்ட் பண்ணிடுச்சுங்கிறத கேவலமாக பார்க்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது என்ன இருக்குது, ஸ்லாங்கில் என்ன இருக்குது? அல்டிமேட்லி எல்லாரும், நான் 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு மெட்ரிகுலேஷன்லேயே படித்தாலும் நான் இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பேசுறது இல்லை. பீரோன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லணும்னா தெரியாது நமக்கு. பீரோனா பி ஓகே ROWன்ற, ஆனால் அது இல்லை அதோட ஸ்பெல்லிங். அது மெட்ரிகுலேஷன் படித்தாலுமே அது தெரியாது. ஒன்ஸ் நம்ம வரோம் லைஃப்பில் ஒவ்வொன்றா கற்றுக்குறோம், மக்களை பார்க்குறோம், சந்திக்கிறோம், இல்லை வாசிக்கிறோம், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மளை மாற்றுமே தவிர சுற்றி இருக்கிற சூழ்நிலை இதனால நீ இது இப்படி ஆயிடுவே அப்படின்றது இங்கே கிடையாது. அதுவாக கற்றுக்கிறது, நம்மளாக அதுக்கு ஃபீட் பண்ணுறதுன்றது என்றைக்குமே வேற. நிறைய பேர் என்ன கேள்விப்படுறோம், வீட்டில் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை அதனால இன்னும் நான் வெளியில் அந்த அன்பை தேடுறேன் அப்படின்றதெல்லாம் வருது இல்லையா? அது இருக்கக்கூடாது. அது இல்லாத வரைக்கும் நம்ம எங்கே சேர்த்தாலும் அது நல்ல விதமாக வந்துடும்ன்றது தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு ஃபைனல் இதில் முடிக்கலாம். பேரண்டிங்கில் வந்து ஹியூமர் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறேன்? ஹியூமர் கண்டிப்பாக ஒரு 95 to 99% நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா டான்ஸ் ஆடணும், பசங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஃபிட்டாக இல்லை, நம்ம ஜிம் போகிறோம் அப்படி இப்படின்லாம் இல்லவே இல்லை. இருக்கிறாங்க, எல்லாரையும் அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு 10 இந்த ஜென்ரேஷனோட டேட்ஸ் இருக்கிறாங்கன்னா 2 பேர் போவாங்க ஜிம்முக்கு. மீதி இருக்கிறவங்களாம் அவங்கள ஃபிட்டாக வைக்கிறதுக்கு டைமும் அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷன் வருது. உதாரணத்துக்கு என் பையனோட ஸ்கூலில் நடந்துச்சு, ஒரு 3 வாரம் முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சாங்க. பசங்களெல்லாம் ஓட சொன்னாங்க. பசங்கள்லாம் ஓடி நல்லா அட்டகாசமாக ஜெயிச்சாங்க. நம்ம எந்திரிச்சு நின்று கை தட்டுறோம், பிள்ளை ப்ரைஸ் வாங்குறான், அது இதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம கண் முன்னாடி ஒரு ஒரு ஓடுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறாங்க இருக்குது. ஆனால் இப்போ டக்குன்னு மைக் எடுத்து பிரின்சிபல் மேம் வந்து இப்போ பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஓடணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம போய் ஓடும்போது நமக்கு அந்த மூச்சு வாங்குது. நம்மளால ஒரு ஹார்ட்லி ஒரு 30 meters 40 meters கூட ஓட முடியல. ஸோ இதை வந்து விழலாம் செஞ்சேன் நான், ஃபெயிண்ட்லாம் ஆமாம் ட்ரிப் ஆகி நான் விழலாம் செஞ்சுட்டேன். ஆனால் பையன் சிரிச்சான், அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி என்ன டேடி போய் விழுந்துட்டீங்க நீங்கள் என்ன எப்படிங்கிறப்போ இதை போயிட்டு என்னடா கேவலப்படுத்திட்டு இருக்க அப்படி இப்படிலாம் தட்ட முடியாது நம்மளால. ஏன்னா இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அது வேற மாதிரி பார்த்துருப்பாங்க இல்லையா?
ஸோ அது இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இப்போ ஒய்ஃபுக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் இருக்கிறத டக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று ஏன்னா அது ஹியூமன் மைண்ட் தான். ஒன்று அவங்க நம்மளை திட்டுவாங்க, சத்தம் போட்டுருவாங்க, இல்லை நம்ம அவங்கள சத்தம் போட்டுருவோம். ஆனால் அந்த நாள் அவ்வளோ நாள் அவன் பார்த்துருக்க மாட்டான், அவ்வளோ நாள் பாப்பா பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இது அப்பா வந்து அம்மாவை திட்டுறாங்கன்றதை பார்த்துருக்கவே மாட்டான். அன்னைக்கு ஒரு நாள் ஷாக்காக இருக்கும் அவனுக்கு. பெரிய ஷாக்கராக இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம மாடுலேஷனே மாற்றுறது, இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்றுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சும்மா சொன்னீங்களா, சரி சரி சரின்னு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அந்த ஒரு நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதெல்லாம் வரக்கூடாது. இது வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஹியூமர் வந்து பிளேஸ் அ ரியலி வைட்டல் ரோல் இன்னும் இந்த லைஃப் ஆஃப் தி கரண்ட் ஜென் பேரண்ட்ஸு, கிட்ஸு எல்லாத்துக்குமே அது இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஹியூமர் அதிகமாக? இருக்குது. அது 50-50. அது 50-50. அவங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையினால இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேர்டன் அதனால கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய மைண்ட் அண்ட் தாட் ப்ராசஸ் எல்லாம் இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போதே எனக்கு ரன் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு அடுத்த வாரம் வந்து டேர்ம் ஃபீ கட்டணும்ல அப்படின்றது ஓட ஆரம்பிச்சிட்டு, அப்போது நமக்கு வந்து அப்படி ஓடும்போது சில நேரம் அவன் பண்ணுற ஏதாவது ஒன்று டக்குன்னு நம்மளை ட்ரிகர் பண்ணிடலாம், அதனால கத்தவும் செஞ்சிடலாம், ரைட்? ஸோ அந்த ஒரு இடத்துல நம்மளால ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் நம்மளை அறியாமல் கத்திடுறோம், பின்னாடி போய் சாரி கேட்குறோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்மளை விட அவங்க ரொம்பவே மெச்சோர்டாக இருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன் பசங்களை, இப்போ இருக்கக்கூடிய பசங்களை நம்மளோட ரொம்ப மெச்சோர்டாக தான் பார்க்குறேன். நீ போங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க குழந்தைங்க, இல்லாமல் இல்லை. பட் இட்ஸ் ஓகே டாடி, இட்ஸ் ஓகே அம்மா அப்படின்னு சொல்லி அந்த கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது, ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அவங்களே மீறி அந்த ஒரு கோவப்படக்கூடிய பர்சன் வெளியில் வந்துடும். கண்டிப்பாக அது அவங்க மேலே குத்தம் சொல்ல முடியாது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷனல் சுச்சுவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்றது இருக்குது. அதுவும் கண்டிப்பாக ஏதாவது ஃபேமிலி சுச்சுவேஷனால் மட்டும்தான் இருக்கும். ஃபீஸ் கட்டணும், இல்லை இன்னும் அடுத்த வாரம் இஎம்ஐ இருக்குது, இதெல்லாம் எதிர்பார்த்த ஹைக் கிடைக்கல, இதெல்லாமே பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகலை. ஓகே விஷயம், இப்போ எவ்வளோ நேரம் நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்ட, எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நியூ டேடா எப்படி பார்க்குற அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ நம்பர் 1, நீ கேட்ட கொஸ்டின்லேருந்தே வந்துடும். இப்போ அர்பன் ரூரல் இந்த 2 சீனரியோஸுமே பிளேஸ் அ வைட்டல் ரோல், இல்லை ஒரு கிரியேட்ஸ் அன் இம்பாக்ட்ன்ற மாதிரி பார்க்குறேன். நீ பாப்பாவை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வளர்க்கலாம் நீ ஆசைப்படுற? லைக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜஸாக இருக்கட்டும், இங்கே வைக்க போறியா? ஐ மீன் இங்கேன்னா இப்போ நம்ம ஜென்ரலி த சோ கால்டு செகண்ட் டயர் சிட்டிஸில் இருக்க போறியா, இல்லை அர்பன் சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பிளேசஸ் போகலான்னு இருக்கேன்? ஸோ நான் இதை வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு பெஸ்ட் எஜுகேஷன், ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து பட் அந்த பெஸ்ட் ஃபார்ம்ங்கிறத நான் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, அது மோர் ஆஃப் வேல்யூ சென்ட்ரிக்காக இருக்கணும். ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூ சென்ட்ரிக்காக இருக்கணும். தவிர ஒரு நேர்டை உருவாக்குறதோ, இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது நானே எப்படி தான் வளர்ந்தேன். இப்போ எங்கள் அம்மா ஓரளவுக்கு ப்ரெஷர் போட்டாலும் எனக்கு இதுக்கு உள்ளே போனேன்னா எங்கள் அம்மா பெருசாக என்னை வந்து இது பண்ணாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷி ஷுட் பி வெரி, அதாவது அந்த எல்லா ஃப்ரீடமும் இருக்கணும். அந்த எல்லா ஃப்ரீடமும் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதாவது இப்படி எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஜேர்னலிசம்னு ஒரு டிகிரி இருக்கிறதே எனக்கு 3rd இயர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தான் தெரியும். எனக்கு அது முதல்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு பண்ணணும்னு எனக்கு நிறைய டைம் நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது என் கடமையா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஸ்கூல் இன்ஸ்டியூட்டும் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு இடமா இருக்கணும். அதே மாதிரி வேல்யூ சென்ட்ரிக்கான ஒரு இடமாவும் இருக்கணும். பட் அது அந்த டைம் ப்ராக்ரஸ் ஆக மேபி அது அந்த அவ எக்ஸ்பெக்ட் பண்ற ஒண்ணு வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கு. அப்படிங்கிற போது அது அங்க மூவ் ஆகிறதுக்கும் நான் ரெடியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து பிசினஸ் பீக்ல போனாலும் கேட்குறேன், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல போகும்போது நான் என்னோட பிசினஸ் எல்லாமே நான் எப்படி இருப்பேன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அது எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு நான் யோசிப்பேன். ஸோ அந்த ஒரு இப்போ நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணாத டைம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு மேபி ஒரு இயர்லி ரிட்டையர்மெண்ட்டோ அந்த மாதிரி பண்றதுக்கு இப்போ நான் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் வந்து அந்த டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டைம்ல இப்போ எனக்கு வேண்டி என் ஒய்ஃப் அண்ட் பொண்ணை வந்து நான் இந்த ஒரு கடைக்கோடியில கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து மேபி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த இதை கொடுத்து நம்ம எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு இதை கிரியேட் பண்ண நினைக்கிறேன். அகைன் எஜுகேஷனுக்குள்ள வரும்போது அது வந்து ஒரு வேல்யூ சென்ட்ரிக்கான இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் ஐ குட் பி ராங் அப்படிங்கிறதுலேயே நான்
யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து இப்போ எனக்கும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவளை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் பெஸ்ட் எஜுகேஷன் இருக்குன்னு அவளோட பிலீஃப். எனக்கு வந்து நான் சென்னையில் நிறைய பேர்ட்டு பேசியிருக்கேன். என் லைன் ஆஃப் ஒர்க்ல இருக்கவங்க வேற லைன் ஆஃப் ஒர்க்ல இருக்கும்போது அவ்வளோ ஒன்றும் நம்மளோட ஒன்றும் தேர் வெரி கான்ஃபிடென்ட். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஸ்கில்டுன்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போஷர்னு போது அவங்க இது பெரிய எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் வந்து ப்ரூவ் அது நான் நிறைய டைம் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி ஒரு சிட்டி இப்படி ஒரு ஊர்ல பிறந்ததுல வந்து எனக்கு எக்ஸ்போஷர் இல்லாததுங்கிறது நான் இது பண்ணிருக்கேன். ஸோ இன்னொன்று நான் பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அது வந்து என் பொண்ணு கிடைக்கணுங்கிறது என்னோட ஒரு பிலீஃப். நீங்களும் அதான் சொன்னீங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒரு ராவான அப்ரோச். ஓகே, இப்போ நீ பேசும்போதே சொன்னேன், அதாவது நான் ஃபினான்ஷியலாக முதல்ல செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு ரிட்டையர்மெண்ட்னு எடுக்கும்போது என் பாப்பா கூட எனக்குன்னு உண்டான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை எனக்கு ஏற்படும்ன்ற மாதிரி நீ சொன்னேன். அது எந்த லெவலில் சாத்தியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு அப்பா பக்கத்தில் இல்லையன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அதனால நான் அந்த டைமை வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எத்தனை கிளைண்ட்ஸ் கால் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அவங்க கிட்ட போகணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ நீ பார்க்குறப்போ அதை எப்படி பார்க்குற? ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்டா இருக்க மாட்டேன் அந்த டைம்லயுமே. பட் எனக்கு என்னன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் மேபி எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள், இப்போ நீங்க vlogging சொன்ன மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் வந்து எனக்கு அதை விடவே கூடாதுன்னு சொல்லி அதை ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த காசுக்காக ஒரு இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது இல்லாம ஓகே ஃபேமிலிக்கு வேண்டி பண்ணலாம், பட் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு வேண்டி ஒரு சில ஒர்க் பண்ணலாம். பட் அந்த ஃபேமிலி சென்ட்ரிக்கா மாறணுங்கிறது என்னோட ஒரு ஐடியா. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு என் பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் ஆகும்போது நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். ஓகே, அதுமாதிரி டாக்கிங் ஆஃப் எக்ஸ்போஷர், இப்போ நீ வந்து ஒரு அர்பன் சிட்டிக்கு போகும்போது இல்லை Tier 1 Tier 2 சிட்டி, Tier 1 வச்சுக்கோங்கள, அர்பன் சிட்டிஸ்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். லெட்ஸ் கால் பெங்களூர் ஆர் சென்னை ஃபார் எக்ஸாம்பிள். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குது. இல்லை ஈவன் லெட்ஸ் டேக் மும்பை ஃபார் அ கேஸ் ஸ்டடி. அதெல்லாம் வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி உண்டான சூழ்நிலை. காலையில் விடிகிறதும் தெரியாது, பொழுது அடைகிறதும் தெரியாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. லாங்குவேஜ் ரீதியாக இல்லை மென்டல் ரீதியாக எல்லா ரீதியாகவும் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதை தவிர்த்து எக்ஸ்போஷர்னு வரும்போது எல்லாத்தையுமே சேர்த்து உள்ளார கொண்டு வந்துடும். ஓகேவா? ரொம்ப அதிக லெவல் எக்ஸ்போஷர் சின்ன வயசுலேயே வரும். அது இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். அதை ஒரு டேடா இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம், தயக்கம், அதுவும் பீங் அ டேட் ஆஃப் கேர்ள், ஜென்ரலிஸ்டாக கேட்கல, பட் எல்லாருக்கும் இருக்கிற பயம். எனக்கும் செகண்ட் ஒரு பாப்பா, அதனால நான் யோசிக்கிறேன் பையன் எப்படினாலும் வளர்ந்தப்பான் அப்படின்ற ஒரு இதுக்கெல்லாம் நம்ம வர வேணாம். அந்த பழைய ஒரு பேரண்ட்ஸ் கான்செப்டுக்கு நம்ம போகவே வேணாம். கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி இல்லை கொஞ்சம் ப்ராட் மைண்டடாகவே யோசிச்சு கேட்போம். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. பையனை பற்றி ஒரி பண்ண வேணாம், பாப்பா பெரிய சிட்டியில் வளரும்போது எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கு அப்படின்ற லெவல் அந்த எக்ஸ்போஷர்னு வரும்போது எப்படி இருக்கும்? நான் ஆக்சுவலாக எக்ஸ்போஷரை வந்து பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை 2017 போனேன். எனக்கு ஒய்ஃபைங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு சென்னை தான் கொடுத்துச்சு. அன்லிமிட்டட் இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது எனக்கு கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு என்லெஸ் பாசிபிலிட்டிஸை கொடுத்துச்சு. ஐ மீன் ரைட் ஃப்ரம் இ-காமர்ஸ்ல இருந்து என்னோட டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங், நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன், இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சேன். அது வந்து மேபி அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்போஷர். பட் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த எக்ஸ்போஷர் வந்து வெறும் நிறைய இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு அர்பன்ல இருக்க மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு லிமிட்டட் டைமுக்குள்ள இல்லாம பல சிட்டிஸ்க்கு போகணும், நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய ஊர்ல போய் இப்போ என்னோட மைண்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்டான ரீசன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்கள் கிட்ட நான் என்னோட ஒர்க்குக்கு வேண்டி இப்போ நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நாங்கள் நார்த் இந்தியா போவோம், ஹைதராபாத், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போகும்போது என்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ராட் ஆகிறத நானே பார்ப்பேன். ஜட்மெண்டல் இருக்கும், பட் அந்த ஜட்ஜிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஈவன் தோ அந்த பர்சனை நான் ஹேட் பண்ணாலும், அவங்களோட ஐடியாலஜிஸ் ஹேட் பண்ணாலும், ஐ எம் நாட் ஹேட்டிங் தட் இண்டிவிஜுவல். அவங்க பர்சனாலிட்டி, அவனும் ஒரு சக மனுஷன், பட் மேபி அவன் வளர்ந்த விதம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரதை நான் பார்க்குறேன். இது எனக்குள்ள பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து இது வந்து இயல்கிட்டையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் போய் ஒரு டெக்ஸ்ட் புக்ல எழுதி கொடுத்து இதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு அவளோட செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்போஷரை நான் பாசிட்டிவா பார்க்குறேன். பெருசா எனக்கு இந்த பயம்லாம் இல்லை. அது பெண் குழந்தையா இருக்கிறதுனால அந்த பயம் எனக்கு பெருசா இல்லை. பட் ஆப்வியஸ்லி சொசைட்டி வந்து சேஃப் ஃபார் உமனான அதுவும் இல்லை. ஸோ அந்த ஒரு சின்ன இது இருக்குது. மற்றபடி வெரி எக்ஸைட்டட் தான்.
அந்த அந்த ஜேர்னிக்கு வந்து வெரி எக்ஸைட்டட். ஓகே, இப்போ அதே மாதிரி அந்த எமோட் பண்ணுற விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணேன். எனக்கு தெரிய வேண்டியது என்ன, நான் நியூ டேடா ஒன்று ரொம்ப அழ வச்ச ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அப்பார்ட் ஃப்ரம் த மொமெண்ட் தட் யூ காட் யுவர் பேபி இன் யூர் ஹேண்ட், அதை தவிர்த்து வேறு என்ன விஷயம் எனக்கு ரொம்ப இல்லை என்னால் இதை பார்க்க முடியாது, இல்லை நான் இதை எதிர்பார்க்கல, நான் இதுக்கு இன்னும் இதை ரெடியே ஆகலை, ஏன்னா என்னடா யாருமே இதை சொல்லித்தரல, நோபடி டாட் மீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அது என்ன மாதிரியான ஒரு இன்சிடென்ட், இல்லை என்ன சம்பவம்? நீ அப்படி ரைட் ஃப்ரம் பிரெக்னன்சி வந்து அன்பிளான். ஸோ எல்லாமே மேரேஜஸ் எல்லாமே அன்பிளான். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நடந்த எல்லா விஷயமே அன்பிளான். ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் வந்து ஈவன் ஃப்ரம் அந்த ப்ரெக்னன்சி பிளான்ல இருந்து எல்லாமே வந்து நிறைய விஷயம் நானும் ஒய்ஃபும் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இதில் பண்ணி தான் எடுத்தோம். நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்தது வந்து பாமினி என் ஒய்ஃப் வந்து எவ்வளோ மெச்சூர் ஆனாங்கிறத நான் என்னால் லைக் அவங்களோட பேஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனது, எப்படி வந்து ஒரு இந்த நீங்கள் சொன்னீங்களா ஒரு பெண்ணாக ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து ஒரு தாயாக மாறுறதை பார்த்தேன். அகைன் அந்த ஒரு பேரண்டிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவளுக்கு இருக்கிற விஷயம் வந்து அகைன் எனக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. நான் அதில் ரொம்ப ரொம்ப இது நாள் வரைக்கும் சொல்கிறேன். இல்லை இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு பாப்பா பிறந்து? எவ்வளோ நாள்? அரௌண்ட் 1-10 days ஆகுது. ஓகே, அப்படி ஆகிற ஸோ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இது வந்து என்னால் அழிக்க முடியாது அப்படின்ற அது வந்து ஒரு இது நடந்துச்சு. அவள் டெய்லி நைட்டு தூங்கலை அழுதுட்டு இருக்கான்னு சொல்லி வசம்பு கொடுத்தாங்க. அதான் வந்து நார்த் சென்னையில் வந்து நார்த் பட்ட தமிழ்நாட்டில் ரொம்ப காமன். பட் எனக்கு வந்து அது இன்டர்நெட்ல பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன். இன்னொன்று நான் இங்கே இருக்கேன், ஒரு 700 kilometers தள்ளி இருக்கேன், என்னால் கார் எடுத்துகிட்டு போய் எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் ஒருத்தருக்காரு, அவருக்குலாம் நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணி இது ஏதாவது பிரச்சனை ஆகும், ஒரு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, பட் ரொம்ப நிறைய கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சொன்னார். ஓகே, ஸோ அன்னைக்கு வந்து நான் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கேன், ஸ்லீப்லெஸ், ரெஸ்ட்லெஸ், எல்லாம் இருந்தேன். எமோஷ்னலி அழுது வந்து லைக் நான் அந்த அளவுக்கு அழுகிற ஒரு கை கிடையாது. நான் அதை ஹியூமரை வச்சு பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் எப்படிலாம் எமோஷனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தை பிறந்த கையில் கொடுக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அந்த சீன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் எங்கள் அண்ணன் குழந்தை பிறக்கும்போது நான் அந்த டைமில் இல்லை. குழந்தைய நம்ம எடுத்துக்கலாமா, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. இந்த எமோஷனலி அழுகிற அது இல்லை, பட் எனக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு உயிரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் இப்போ அவன் தூங்கும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவான். அதில் வந்து அந்த ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவங்க டெய்லி பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ அனுப்பும்போது ஒரு ஆஸ்ட்ரோனட் மாதிரி இப்போ தூக்கிட்டு இருப்பான். அப்போ அது வந்து பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் உருவாகிட்டு இருக்கா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, இப்போ நிறைய பேருக்கு குழந்தை ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் கிரியேட் ஆகிட்டு இருக்கா, அவளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வருது. சில சவுண்ட்ஸ் போட்டா சிரிக்கிறா, என் வாய்ஸ் கேட்கும்போது ரியாக்ட் பண்றா, அந்த மாதிரி சில இது வரும்போது அதுக்கு கெட்டிங் எமோஷனலி அட்டாச்சு தான். அது வந்து நான் எக்ஸிபிட் பண்ண மாட்டேன். ஓகே, அது எனக்கு அது லைட்டா ஒரு கிரிஞ்சா எனக்கு ஃபீல் ஆகும். அதாவது கிரிஞ்ச் இன் தி சென்ஸ் அது ஓப்பனா சொல்ற அளவுக்கு எனக்கு அது வந்து நான் இன்னும் இதாகலன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நான் என் ஒய்ஃப் நீ என்ன உனக்கு என்ன குழந்தைய பார்த்தா ஒரு இதுவே எனக்கு எக்ஸைட்டடா தான் இருக்கும். பட் அது என் ஃபேஸ்ல நான் அப்படி சிரிச்சுக்கிட்டோ ஜாலியாக சொல்ல மாட்டேன். அந்த இடம்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான். இப்பவுமே ஒரு போட்டோ பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே இருப்பேன். அவ சொல்லுவா இது கண்ணு ஒன்ன மாதிரி இருக்கு, என்னால அது பிரிச்சுலாம் பார்க்க முடியும். எனக்கு அவங்க இண்டிவிஜுவலா வந்துட்டு இருக்கா. அது மேபி சில டைம் யோசிப்பேன், இந்த வீட்டில் எப்படி ஓடுவா, இந்த சினாரியோ எப்படி இருக்கும், என்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் எல்லாம் அவள் கற்றுப்பாளா. ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கும் போது கைண்ட் ஆஃப் எமோஷனல். ஓகே, எனக்காவது சொல்லாமல் கொள்ளாமல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் டைட்டாக இருந்தாலும், அந்த மந்த்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் டைட்டாக இருந்தாலும் நான் போய் என் பாப்பாவை காரில் அழுத்தி கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கா, இல்லை நடந்திருக்கவே செஞ்சுருக்கா? அதான் நான் வந்து
அகைன் நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எனக்கு ஆக்சுவலாக நான் ஃபினான்ஷியலி அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்சன் தான். எனக்கு எங்கே எதை ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போ திடீர்னு இன்னைக்கு போய் காரில் போய் பார்த்துட்டு வரணும்னா ஒரு 10 hours ஓட்டணும்னா நான் இன்னைக்கு இப்போ ஆக்சுவலாக ரெடி. பாமணி திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி எனக்கு நீ இப்போ வாடணும் ஒரு சாட்டர்டே காரில் போல, ஏன்னா காரில் போனால் அங்கே போனால் டயர்டாயிரும்னு சொல்லிட்டு 6:28க்கு ஒரு 5 minutes முன்னாடி சொன்னாங்க எனக்கு இப்போ வரணும் அப்படின்னு. 6:28க்கு நான் போய் ரெட் பஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் 8:30 நினைச்சேன், அது பார்த்தா 6:30. நான் புக் பண்ண அவன் கால் பண்ணி சார் ரெடியா அப்படின்னா நான் எங்கடா ரெடி புக் பண்ணினும் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அதில் ஒரு 4,000 ரூபாய் வேஸ்ட் ஆச்சு. திரும்ப போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த இது இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றதே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் வந்து நான் வளரும் போது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அது வந்து இயல்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போச்சு. சண்டே உருவாக்குற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்பேன். ஒரு வார்ம்த்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஒரு வார்ம்த்னு ஒன்று இருக்கும். உன் ஒய்ஃப் கிட்ட பார்க்குற வார்ம்த் வேற, பாப்பா கிட்ட கிடைச்ச வார்ம்த் வேற. இந்த 2 வார்ம்த்தில் எது விஷயத்துக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கு? நான் ஆக்சுவலாக அவங்க 2 பேரையும் ஒரே ஆளை தான் பார்க்குறேன். ஈவன் தோ அவள் வந்து ஒரு இண்டிவிஜுவல்னாலும் நான் இல்லாமல் இயல் வந்து வளரலாம் 1 year வர. இப்போ 2 பேரும் பாமணி இல்லாம அவளால எதுவுமே பண்ண முடியாது. மேபி அது இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்மளுடைய ஸ்பௌஸோட இருக்க நேரம் வேற, நம்மளுடைய தூக்கம் ரொம்ப டீப் ஸ்லீப் மோடுக்கும் போயிருப்போம், இல்லை பாப்பாவை மாரில் போட்டு தூங்குற ஸ்லீப்புன்றது வேற. இந்த 2 ஸ்லீப்ல விஷுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருந்திருக்குன்னு நான் கேட்குறேன். இது வந்து கண்டிப்பா ஒரு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் பட் ஆப்வியஸ்லி ஒய்ஃப் தான். அது வந்து ஈவன் தோ நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய இது இருந்தாலும் சம்மன் ஹூ மோட்டிவேட்ஸ் அண்ட் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் எப்பவுமே ஒரு விஷயத்துல வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறது வந்து அவள் ஃபேமிலி விட்டுட்டு எனக்கு வேண்டி இந்த ஊருக்கு வந்தா. அந்த ஊரை அவள் பார்த்ததே கிடையாது முன்னாடி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து எனக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ஏறினான். அதுக்கு முன்னாடி அவள் தனியாக ட்ரெயின் ஏறது கிடையாது. அது ஒரு பெரிய இது. ஸோ அவள் எடுத்த அந்த ஒரு ரிஸ்க்கு நான் எப்பவுமே வந்து அது ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். அட் த சேம் டைம் வந்து நிறைய விதத்தில் வந்து இப்போ நான் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ ஸ்டேபிளாக இருக்கேன். என்னால் வந்து நிறைய ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. பட் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டைமில் நான் வந்து சம்மர் வெரி இதில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னைய வந்து கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இயர்லி இன்வெஸ்டர் ஆவா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இயலுக்கு ஒரு இடம் இருக்கு, பட் அது வந்து ஒய்ஃபோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு நான் நினைக்கல. கைண்ட் ஆஃப் ஒரு ஓவரால் ஒரு ரூம், அதுல வந்து மேபி பெரிய ரூம் ஃபார் ஒய்ஃப். ஓகே, பெரிய லெவலில் இமோட் பண்ணாத பர்சன் நீ சொன்ன. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாப்பாவோட வேக்சினேஷன் ஒன்று நடந்திருக்கும். அந்த நேரத்தில் விஷோட ஒரு இமோஷனல் பர்சன் யாரும் வெளியில் வந்தாங்களா? இது ஒன்று. 2வது, ஓகே, அந்த நேரத்தில் இமோஷனல் பர்சன் வெளியில் வந்திருக்காரு. பாப்பா வளர்ற பட்சத்தில் கண்டிப்பாக குறும்பு சேட்டை ஏதாவது இருக்கும். அப்போது கோவப்படக்கூடிய விஷ் வெளியில் வருவாரா? ஏன்னா தட் லீட்ஸ் டு தி லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீ கேட்ட அதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்குறேன். ஜென்டில் பேரண்டிங் அண்ட் ஹார்ஷ் பேரண்டிங், இந்த மாதிரி 2 செக்டாரை நீ எப்படி பார்க்க? மொத்தம் இந்த ஒரு 3 கொஸ்டினுக்கு லாஸ்ட்ல இருந்து ஆன்சர் வந்தாலும் சரி, இல்லை முதல்ல இருந்து வரிசையாக ஆன்சர் வந்தாலும் சரி. இப்போ நான் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக போகிறதே வந்து வேக்சினேஷனுக்கு தான் போவேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து கண்டிப்பாக நான் இருக்கணும். பாமணியால் வந்து சில விஷயம் அவளால் பார்க்க முடியாதா. பட் நான் வந்து அழுவா, இயல் அழுகிறது வந்து நான் கன்ட்ரோல் பண்ணிடுவேன். எனக்கு என்னால் பண்ண முடியும். இன்னொன்று அது வந்து கைண்ட் ஆஃப் ஃபார் ஹர் குட். அந்த ஊசிங்கிறது ஃபார் ஹர் குட். என்னால் அந்த ஆம்பியன்ஸை வந்து கொஞ்சம் பாமணியே என்னால் வந்து சில்லாக வச்சுக்க முடியும். ஏதாவது ஹியூமர் பண்ணி நாங்கள் இயல்னு பேர் வச்சிருப்போம். அப்போ இசை எங்கே சார் அப்படின்னு நீங்கள் ஊசி போடுறவா போடுவோம் பிறகு அதான் இசை அப்படின்னு. அப்போ எல்லாருமே ஜாலியாக இருந்து பாமணியும் ஓரளவுக்கு சில்லாக இருப்பான். இப்போ அழுவா ஒரு 2 minutes வந்து நாங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இயல் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் காமான பர்சன். ஒரு லைட்டாக நீங்கள் தூக்கி வச்சுட்டு இது பண்ணாலே இதாகிடுவான். ஃபியூச்சரில் வந்து கோவம் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு நான் வந்து யூஸ்வலாகவே டக்குன்னு கோவப்படுற ஆள் கிடையாது. நான் வந்து நான் உங்ககிட்ட கேட்ட அந்த ஹியூமர் இருக்கிற கொஸ்டின் வந்து நான் அது என்னோட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நான் கொஞ்சம் நாளாக டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னால் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது வந்தாலும் ஓரளவுக்கு ஹியூமரை வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். டென்ஷன் ஆவேன், பட் அதை எமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹியூமர் பண்ணி இது பண்ணுவேன். அந்த கேரக்டர் நான் இயல்கிட்ட கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஹியூமரை வச்சு நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும்
ஃபார் ஹார்ஷ் பேரண்டிங்கில் வந்து அது அந்த இடத்துல நான் மேபி எமோஷனலி சில டைம் வீக்காக இருக்கணும்னு தோணுது. அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ வந்து எனக்கு தெரியல, நான் அது யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் வந்து சாஃப்ட் பேரண்டிங் சப்போர்ட்னு இல்லை, பட் மேபி நான் டூ வீக் டு டூ ஹார்ஷ் பேரண்டிங்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே, எங்கள் அம்மா மாதிரி என்னெல்லாம் போட்டு வெளுக்கலாம் முடியுமா எனக்கு தெரியல. சரி, ஓகே. அது எனக்காச்சும் ஒரு நாள் தேவைப்படுறப்போ அந்த மாட்டி வச்சிருக்கிற பெல்ட்டையோ இல்லை ஷார்ட்டையோ எடுக்கிறோம்னால சூழ்நிலை இதனால் நடக்கலாம் அப்படின்னு எதுவும் ஃபோர்ஸி பண்ணி வச்சிருக்கியா? லைக் ஓகே, இப்போதைக்கு சொல்கிறோம் ஆஸ் அ நியூ டேடா இது வந்து நடக்கவே கூடாது, இதை நான் பண்ணவே கூடாதுன்ற ஒரு நாட் டு டூ லிஸ்ட்டில் அதை வச்சுருக்கோம். பட் ஒருவேளை அது டு டூ லிஸ்ட்டில் தேவைப்படுது, நான் சொன்ன மாதிரி அந்த இது கம்ப்ளீட்டாக நீங்க சொல்றது ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் தியரட்டிக்கலா ஒரு தியரி ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். மாடர்ன் ஃபேமிலின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மாடர்ன் ஃபேமிலி ஃபில் தான் நான் நிறைய டைம் அசீவ் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஒரு எபிசோட்ல வந்து குட் பேரண்ட் குட் காப் பேட் காப்னு ஒரு எபிசோட். அதாவது அவன் வந்து எப்பவுமே குட் காப்பா இருப்பான், அவன் தான் பேட் காப்பா இருப்பான். ஸோ எங்க ரெண்டு பேருக்கோட கேரக்டர்ஸை பார்க்கும்போது நான் கேன் பி குட் காப் அண்ட் அவன் வந்து பேட் காப்பா இருக்கலாம். பட் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து சம்மன் ஷுட் டேக் த அந்த டிசிஷனும் சம்மன் வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும் நான் யோசிக்கிறேன். ஓகே, என்னோட குட் காப் ஐ மீன் ஒரு நல்ல ஒரு ஃபன் கான்வர்சேஷன். எனக்கு தெரிஞ்சு யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு அவங்க ஃபேஸ்புக் மக்கள் கேட்டு யூஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ், ரொம்ப ஒரு மோர் லைக் இது வந்து நாங்கள் இந்த பாட்காஸ்ட் யோசிக்கும் போதே எனக்கு இது வந்து ஒரு என்லெஸ் விஷயமா மூவ்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எவ்ரி நியூ மந்த் ஆர் எவ்ரி நியூ இயர் இஸ் அ நியூ ஜேர்னி. அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி. அண்ட் அகெயின் அது குழந்தை பிறகு முன்னாடி எனக்கு எல்லாம் செம போரிங்கான விஷயமா இருக்கும். என்ன இந்த ஆளு சும்மா குழந்தைய போட்டு எழுதிட்டே இருக்காரு அப்படின்னா இவன் அது ஒரு இது இருந்தாலும் இப்போ வந்து அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து நான் வந்து ஆக்சுவலா ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் ஹேவிங் அ பேபி. நம்ம டிப்ரெஷன் வேர்ல்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது எதுக்கு நம்ம இன்னொரு உயிரை கொண்டு வந்து தேவையில்லாம இந்த இடத்துல போட்டு இது பண்ணணும்னு தோணுச்சு. ஒன்ஸ் அவ வந்த உடனே என்ன பிரச்சனை வந்தாலும் இவளுக்கு பெஸ்டான ஒரு லைஃப் கொடுக்கணுங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்போ நிறைய பேரோட கதைகள் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி குழந்தை அழுகிறனா என்ன பண்றீங்க உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் கேட்கறது. ஸோ அதை வச்சுதான் இந்த எபிசோட்ஸ் வந்து பிளான் பண்ணோம் பாட்காஸ்ட். அப்போ அகெயின் அனதர் ஒரு சோஷியல் மீடியா நரேட்டிவ் இதுவாக இருக்கிறது வந்து அப்பாக்கள் வந்து வெரி டிஸ்டன்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். மேபி வேர் வெரி லெஸ் எமோஷனல் ஜென்ரலாக பேசும்போது. அண்ட் நம்ம வந்து ஏன் லெஸ் எமோஷனல் நான் பார்க்கும்போது கூட நம்ம வெளியில பார்க்குற நிறைய விஷயங்கள் நம்மளை அப்படி டேம் பண்ணிடுச்சு, நம்மளை மாத்திடுச்சு. நம்ம வாங்கின அடிகள், நம்மளை வந்து டீல் பண்ண விதங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சொசைட்டியில் அப்படி போய் நம்ம எக்ஸிபிட் பண்ணோம்னா நம்மளை வீக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். நம்ம கிட்ட நிறைய விஷயம் ஈவன் நீங்க பிசினஸ்ல கூட பார்க்கும்போது அந்த வீக்கா இருந்தா அதுல நிறைய சான்சஸ் கம்மியாகும். ஸோ இதை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நிறைய பேர் பேசணும். இன்னும் நிறைய பேர் இதை பத்தி வெளியில மேபி எக்ஸிபிட் பண்ணலாம், ஈவன் நான் கூட பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இன்னும் பல்வேறு தரப்புல கேட்டா பெஸ்ட். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சொன்ன மாதிரி யூ ஆர் அ பர்சன் ஹூ didn't want any kids. கரெக்டா கேட்கும் போட்டும்போதே ஒரு கொஸ்டின் வந்துச்சு, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் இல்லை டபுள் இன்கம் டபுள் கிட்ஸுன்ற மாதிரிலாம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சில நேரங்களில் பயம் இருந்திருக்கலாம், நான் வளர்த்துக்க முடியுமா என்னால், இல்லை இப்போதைக்கு சொசைட்டல் ப்ரெஷர்னால இல்லை ஒரு சொசைட்டல் ரெக்குயர்மெண்ட்னால என்னால் இது முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். சொல்லப்பட்ட மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பயம் இருக்குமா, முடியுமா, முடியாதா, இல்லை கில்ட்டில் எதுவும் தள்ளிடுவாங்களா நம்மளால், அந்த ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நீ நடத்தக்கூடிய இந்த பாட்காஸ்ட் இன்னுமே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். இல்லை டபுள் இன்கம் டபுள் கிட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ட்ரிபிள் கிட்ஸாக கூட மாறுறதுக்கு அவங்கள இன்னும் ஊக்குவிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாகவும் நான் இதை பார்க்குறேன். ஸோ கீப் கண்டினியூ டூயிங் இட். எல்லாமே நல்ல விதமாக போகும். தென்
யா அண்ட் உங்க ரயான் டெரியர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு தேங்க்ஸ் போட்டு கண்டிப்பாக போட்டுடலாம். சரி, ஓகே. தேங்க்யூ.